என்ன பண்ணலான்னு நினச்சதுன்னா இந்த கர்ம யோகான்னு ஒன்று டச் பண்ணோம். அதாவது நம்ம the way we were educated, we want to know everything in advance. ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போதே பிஹெச்டிக்கு என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நமக்கு. But that cannot be controlled. We do have that tendency. So in order to satisfy your ahankara, I will give you a little bit of thing there. So mind will quieten down. Okay? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா we talked about இது எப்படின்னா நிறைய not very closely connected topics like antakarana, purushartha, avastha, இதெல்லாம் sort of disconnected topics. பட் இது எல்லாம் ஒன்று வார்த்தைகள் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் புரிஞ்சுக்கலன்னாக்கா when we go to anything we cannot understand it correctly. குணாஸ் ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டச் பண்ணோம். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா கர்மா பற்றி வி ஜஸ்ட் டச் ஆன் தட். ஒய் கர்மா, ஒய் கர்ம யோகா, ஒய் ஷுட் பி ரீட் அபவுட் இட்னா. சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இப்படி ஒரு கொஞ்சம் ஒரு டப்படி பின்னாடி போயிடுங்க. பாவம் சுமதி லலிதா பின்னாடி போயிடுங்க. அங்கே உட்காந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, பட் இது இப்படி வந்துருது. ஓகே, எனிவே டசன்ட் மேட்டர். இட்ஸ் நாட் மீ. as long as you could hear me, this is fine. புருஷார்த்த நிச்சயம் is a topic which you will come across. எது படித்தாலும் திருப்பி அதுக்கு வந்துடுவோம். நம்ம வாழ்க்கையின் உண்மையான பொருள் என்ன, கோல் என்ன அப்படிங்கிறது நம்ம அப்ஜெக்டிவாக அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லாம் போட்டு கொடுத்த பாதையில் போயிட்டு இருக்கோம் இல்லையா? 16 வயசில் எஸ்எஸ்எல்சி, 18 வயசில் இது, 21 வயசில் அப்படி. வாங்க மாமி, அம்மா கொஞ்சம் ஐயோ அதுதான் இப்போ மோட்சம். ஓகே, போட்டு கொடுத்த வழியில் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் இதை பற்றி அனலைஸ் பண்ணுறது கிடையாது. டைம் இல்லை. வி ஆர் பிஸி ஃபைட்டிங் ஆர் பிளானிங். ஓகே, இப்போ இது மாதிரி கிளாஸுக்கு வரும்போது when they ask the question, it gives us an opportunity. What's the purpose? Because time ஓடி போச்சு. Most of us, I'm bold to say that we have lived most of our lives. Okay? Therefore, at some point in time, we have to realize what are we doing here அப்படிங்கிறது. சில பேருக்கு கோல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கலாம், பண்ணாலும் பிரச்சனை. இது பேர் என்ன பண்ணுறது தெரியாது. இது வரைக்கும் கோல் அச்சீவ் பண்ணலன்னாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி பண்ண போகிறதும் கிடையாது. அவளுக்கும் பிரச்சனை. எப்படி பார்த்தாலும் பிரச்சனைகள் மாட்டின்னு இருக்கோம் நம்ம. ஓகே, நமக்கு ஒன்றும் கோல் இல்லைனாக்கா அடுத்தவா கோலாக நம்ம போல பையன் வந்து ஸ்கூலுக்கு போகணுமே, படிக்கணுமே, ஏதாவது ஒன்று. வி ஆல்வேஸ் ஆட் டு அவர் அஜெண்டா ஸோ தட் வி கேன் கீப் worrying comfortably. Okay, so புருஷார்த்த நிச்சயம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வி டாக்ட் அபவுட் அர்த்தா. அர்த்தம்னாக்கா பொருள். தமிழ்லேயும் அதே தான். பொருளுக்கு 2 மீனிங். மெட்டீரியல் பொருள்னு ஒன்று உண்டு, உள்ளர்த்தத்துக்கும் உண்டு. எல்லாம் எது வேணும். எனிதிங் which is not spiritual is அர்த்தா. ஓகே, அது கோலாக வச்சுருந்தாக்கா போகும். அது ஒரு இது வரைக்கும் போகும். இது என்னன்னாக்கா ஒருத்தர் வந்து இப்போ 90 இயர்ஸ் வரைக்கும் அர்த்தா தான் பிரின்சிபல்னு சொல்லி வாழ்ந்துடுறாரு, செத்து போயிடுறாரு. அவர் நல்லா தானே இருந்தார் அப்படின்னு. நாட் அக்கார்டிங் டு வேதாந்தா. அவர் திரும்பி வந்து பாக்கியெல்லாம் முடிச்சாகணும். ஏன்னா எல்லோரும் மோட்சம் போய் தான் ஆகணும். நம்மளுக்கு வந்து we have the inbuilt capacity to realize our freedom. We have the inbuilt capacity. Whether we use it or not, sir, கொஞ்சம் மாமிக்கு. ஓகே, இந்த பிறவியில் இல்லாட்டாலும் ஏதாவது பிறவியில் வந்து படித்தான் ஆகணும். ஸோ இட்ஸ் யுவர் சாய்ஸ். இப்போ என்ன அவசரம், ஏதோ பார்த்து உலக ஜானம் சாப்பிட்டு மெதுவாக அடுத்த பிறவியில் வந்து பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். There is no compulsion for anybody to read any of these things or try any of these things. So it's very orthopraxic. எதுவுமே கட்டளையே கிடையாது இதில். Every action has got a consequence. Choice is yours. அதான் நம்ம. இப்போ புருஷார்த்த நிச்சயம் வந்து அக்கார்டிங் டு வேதாந்தா மோக்ஷாங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. மூ அப்படின்னா ஃப்ரீ, பீயிங் ஃப்ரீ, லிபரேஷன். முமுக்ஷத்துவம், முக்தி, மோக்ஷா எல்லாம் வந்து சேம் ரூட்.
So the freedom from what is the question. Freedom from attachment னு சொல்லலாம். Freedom from ignorance. வாழ்க்கையில் எது முக்கியம் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை, நமக்கு அந்த வித்யா இல்லை, அதனால் அது இக்னோரன்ஸு, அதுலேருந்து சொல்லலாம். ஃப்ரீடம் ஃப்ரம் அகங்காரா, நம்ம இன்னும் அது பண்ணலை. நான் அன்றைக்கி தான் கவனித்தேன், அது நம்ம அந்த காரணம்னு ஒரு டாபிக் நம்ம பண்ணலை. மேபி ஐ வில் டச் ஆன் தட். ஏன்னா அகங்காரனா வி ஆல் ஹேவ் சம் ஐடியா. அகங்காரனாக்க சதாம் ஹுசைன், ஹிட்லர் அப்படின்னு, அதெல்லாம் இல்லை, நம்மளாம் அகங்காரம் தான். ஈகோன்னு வச்சுக்கோங்களேன். ஈகோனாலே அது ரொம்ப ரஃப் டிரான்ஸ்லேஷன். அகங்காரம் இஸ் மோர் தென் தட். அகங்காரம் இஸ் மோர் தென் தட். ஈகோ டெஃபினெட்லி இஸ் இன்க்ளூடட் இன் தட் அகங்காரா ஸ்பியர். ஆனால் நம்ம உடனே ஈகோனாக்க நம்ம ஏதோ அந்த மாதிரி ஆள் தான் நினச்சிட்டு இருப்போம். நம்ம இல்லை, எல்லாரும் ஈகோ. அதெல்லாம் ப்ராடக்ட் ஆஃப் அகங்காரம். Because inferiority complex is also ahankara. அதனால தான் inferiority complex. Insecurity. Anything which is not truth, a part of your mind which directs you to think which is not true is ahankara. அதனால all those things are included there. அதனால தான் பின்னாடி வருவோம் அதுக்கு வரும். So one could say moksha means freedom from ahankara. நீங்கள் அகங்காரம் என்ன நம்ம பார்க்கும்போது தெரியும், இட்ஸ் நத்திங் பட் தாட்ஸ். தாட்ஸ் இல்லைன்னா அகங்காரம் கிடையாது. ஒரு தாட்டும் நம்ம வந்து எப்போ பேங்க்கில் போட்டு சேர்த்து வைக்கிறோமோ தட் பிகம்ஸ் பிலீஃப். வாட் இஸ் பிலீஃப்? ஒரு பிலீஃப் இருக்குது, கடவுள் இருக்கார் அப்படின்னு ஒரு சம் பிலீஃப். அதெல்லாம் இண்டிவிஜுவல் தாட்ஸ். த்ரூ கரெக்ட் அனாலிசிஸ் ஆர் ராங் அனாலிசிஸ் ஒரு கன்க்ளூஷன் இருக்குது, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதுதான் பிலீஃப். Then our belief guides us to interpret things. For example, blacks are aggressive people. I'm not making the statement, it's an example. இது ஏதோ ஒரு சினிமாவில் பார்க்குறோமா, எவனோ சொன்னதோ பேப்பரில் பார்க்குறோமா, 4-5 போட்டு ஒரு பார்ஷியல் அனாலிசிஸ், இம்பர்ஃபெக்ட் அனாலிசிஸ் மூலம் போட்டு blacks are violent முடிஞ்சிடும். இப்போ நம்ம ரோட்டில் தனியாக கடைக்கு போய்ட்டு 10 மணிக்கு இருட்டில் வரும்போது எத்தா பிளாக் ஃபெல்லோ வந்தால் கையால் வரும். ஓகே, இது வந்து இது உண்மையாது. நம்ம அவன் கிராஸ் பண்ணி போய்ட்டான், நல்ல விட இவன் நல்லவன் அப்படின்னு. As if all the blacks are bad, he is a rare good guy who just crossed. எவ்வளோ தப்பான ஒரு கன்க்ளூஷன். ஸோ என்ன இது அனாலிசிஸ் லீட்ஸ் டு ஸ்டோரேஜ் ஆஃப் மெமரிஸ் அண்ட் தட் ஃபார்ம்ஸ் த பிலீஃப். பேஸ்ட் ஆன் த பிலீஃப் நம்ம வி ஸ்டார்ட் இன்டர்பிரட்டிங் த வேர்ல்டு. வி நெவர் கோ டு த பிலீஃப் சிஸ்டம். அதை போய் கரெக்ட் பண்ணுறதே கிடையாது. அது என்றைக்கோ விண்டோஸ் 85 மாதிரி உட்காந்துருக்காங்க. அது மாற்றுறதே கிடையாது, அப்டேட் பண்ணுறதே கிடையாது. புதுசாக நமக்கு வந்து இப்போ முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து க்ளீன்னு சொன்னார டக்குன்னு ஒத்துப்பீங்களா? ஒரு ஆழமாக பதிஞ்சது முஸ்லீம்ஸ்லாம் ஆகிட்டு பசங்க அப்படின்னு. இது எங்கே நாம் யார் இப்போ பல பேர் முஸ்லீமே பார்க்குறதே கிடையாது. எவ்வளோ வந்து சைனீஸ் அட்வர்ட்டுன்னுவாங்க, சைனீஸ் வீடு நான் ஏதோ ஒன்றா வச்சுருப்போம். நம்மளை பற்றி எல்லோரும் வச்சுருக்காங்க. இந்தியன் ஹவுஸ் வாங்குறதா இருந்தாலும் ஐயோ பயங்கர மசாலா வாசனை அடிக்கணும், அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் அது. பட் வி ஆல் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் ஸ்டீரியோ டைப் பிலீவ்ஸ். ஓகே, எல்லாம் அத்தனையும் கசடு உள்ள, அதை க்ளீன் பண்ணுறதே கிடையாது. இது வந்து அதெல்லாம் தான் அகங்காரம். தாட்ஸ் தான் அகங்காரம். தாட் இல்லாமல் இருக்க முடியுமாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆர் தாட் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்தோம்னா அந்த தாட்டை நம்ம அப்சர்வ் பண்ண முடியுமா? பண்ணாக்க வி ஹேவ் சாய்ஸ். இது ரேஷ்னல் தாட்டா தார்மிக் தாட்டா நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து தாட்டையும் நம்மளையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறதே கிடையாது. வி பிலீவ் வி ஆர் அவர் தாட்ஸ். It is not true. We can be thoughtless for a few moments. Once you observe the thought, it's a proof it is not you. இதனால் நம்ம முதல் கிளாஸ்லேயே படித்தோம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனிதிங் விச் கேன் பி அப்ஜெக்டிஃபைட், அது நீங்களாக இருக்க முடியாது. நான் ராமகிருஷ்ணன் இல்லை, பிகாஸ் நான் ராமகிருஷ்ணன் பார்க்குறேன். எனிதிங் விச் கேன் பி அப்சர்வ் cannot be you. You is the observer, I is the observer. Thought, whether it can be observed or not, நான் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மெடிடேஷன் வந்து அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மெடிடேஷன் இஸ் த ஜிம்
where you can exercise and find out truth about all these statements. நீங்கள் ஒரு தடவையும் தாட் அப்சர்வ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தாட் மறைஞ்சு போயிடும், தாட்டே வராது. when you are very alert looking for a thought doesn't come. கொஞ்சம் அஸ்தியாக தாட் வந்துடும். ஸோ நம்ம இத்தனை நம்ம சேகரித்த தாட்டும் நம்ம இல்லாதப்ப வந்த தாட்டு தான் அது. கன்ஃபியூஸ் பண்ணுறேங்க இல்லையா? ட்ரூ. நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது கிடையாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு அடுத்த தாட் என்னன்னு பார்த்துட்டே இருங்க, வரவே வராது. கொஞ்சம் அப்படி அஸ்திங்கன்னாக்க டபுக்குன்னு தாட் வந்துடும். நமக்கு அத்தனை தாட்டுமே இது மாதிரினாக்க நம்மளை பார்த்துட்டதே கிடையாது. யாரோ சொல்கிறா, என்னமோ கேட்குறோம், ஏதோ நூற்று அடிக்கிறோம், வாட் எவர், ஒரு பெரிய மூட்டையை வச்சுன்னு வாழ்ந்துன்னு உட்காந்துருக்கோம். இதில் ஒன்றுமே நம்மளோடு கிடையாது. நம்ம சேர்த்ததெல்லாம் கொஞ்சம் ஒரே அனலைஸ் பண்ணி தப்பாக சேர்த்து வச்சுருப்போம் நிறைய. இந்த மூட்டையெல்லாம் கழுவி ஆகணும் இப்போ. ஓகே. ஸோ இந்த அகங்காரை பற்றி நம்ம படித்தோம். இது மாதிரி நிறைய பிட்டாக டாபிக்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இப்போ எப்படி இதுலேருந்து விடுபடுறது, அதான் வார்த்தை. இப்போ முமுட்சுத்துவம் ஆர் மோட்சானா என்னென்னா, at a simple level we can say sorry moksha, the mu comes from freedom. Sha, does it have any meaning or it's just diksha naka noun aidum adu? Oh, it just makes it into a noun. mumuktu, thank you. mumukshutvam அப்படினாக்க அது ஒரு கோல் மாதிரி போகும். ஸோ அதுல இந்த சான்ஸ்கிரிட்ல ரூட் வேர்ட்லேருந்து டிரைவ் வந்துட்டே இருக்கும். ஒரு ரூட் வேர்ட்லேருந்து வர்பும் வரும், நவுனும் வரும், அப்ஜெக்டிவும் வரும், எல்லாமே வரும். நம்ம கிருலேருந்து ஒரு 22 வேர்டு இருக்கும். எனக்கு தெரியாது, அன்றைக்கி சொன்னேன் இல்லையா? கர்த்தா, காரணம், கர்மா, கிருபா, எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் கிரு. இது மொத்தமே there are only X number of roots in Sanskrit. The whole Sanskrit comes from that limited roots. ஆனால் அதுக்கு ஒரு எப்படி டிக்ளினேஷன் இருக்குன்னு ரூல் இருக்குது. அது போகும். இந்த தான் வச்சுக்கணும் நம்ம. இப்போ மோட்சம்னா ஃப்ரீடம் ஃப்ரம் தாட்னு வச்சுக்கணும் இப்போதைக்கு. அது பேசிஸ் இது. இஃப் தட் இஸ் அவர் கோல், புருஷார்த்த நிச்சயம். இதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. ஒய் திஸ் இஸ் பெட்டர் அப்படின்லாம் பின்னாடி யாரெல்லாம் படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு உத்தேசமாக நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம். முமுட்சத்துவம் தான், மோட்சா தான் கோல், புருஷார்த்தம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தட்ஸ் வாட் வேதாந்தா ரெக்கமெண்ட்ஸ். வேதாந்தா ரெக்கமெண்ட்ஸ் தட்ஸ் த பெஸ்ட் கோல் டு ஹேவ். அதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது. முக்கியமாக எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் அனித்யா. தே டோன்ட் கிவ் டோட்டல் ஃப்ரீடம். ஃபஸ்ட்டு வாட் தே சே இஸ், முதல்ல அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க, வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார் ஒன்லி ஃப்ரீடம். இது லேர்ன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போ டிவி பார்க்குறது அப்படின்னு நமக்கு ஒரு ஹேபிட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் சம்திங் அ லேர்ன்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹேபிட். டிவி வர்றதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்துருக்காங்க, அவங்களால தான் அந்த உண்டு. ஆனால் அந்த டிசையர் ஃபார் ஃப்ரீடம் இஸ் இன்ஸ்டிங்க்சுவல். இட் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் we don't know what will give us freedom. When you say freedom is from the attachments of this world. That's what you mean. When you say freedom from the attachments of this world. That is one of the freedoms. இப்போ ஃப்ரீடம்னு எடுத்துட்டீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க, எல்லா மனிதர்களும் அந்த ஃப்ரீடத்தை நோக்கி தான் இருக்காங்க. தட்ஸ் வாட் தே வாண்ட். அப்சல்யூட் ஃப்ரீடம் ஃப்ரம் எவ்ரி திங் இஸ் த ரைட் ஆன்சர். இது ஃப்ரீடமா அந்த ஃப்ரீடமான்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீடம் ஃப்ரம் லிமிட்டேஷன்ஸ் என்ன இருக்குது? அன்றைக்கி நம்ம பார்த்தோம் டைம். இப்போ டெத் லிமிட்ஸ் அவர் டைம். வி ஃபீல் லிமிட்டட் இன் டைம், இல்லையா? டைம் லிமிட்ஸ் அஸ். காலத்தை கடந்து நம்ம இல்லையே. நம்மளால் ஒத்துக்க முடியுதா? நம்மளால் வேக ஒத்துக்கிறோமே தவிர எங்கேயோ நமக்கு பிடிக்கல. ஃப்ரீடம் ஃப்ரம் பெயின், ஃப்ரீடம் ஃப்ரம் சிக்னஸ், freedom from poverty, freedom from relationship based problems. எடுத்துட்டே போகலாம் நீங்கள். ஸோ we want absolute freedom. That is our real desire. நம்ம எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம், இது பண்ணாக்க அநேகமாக எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிடும். எதுக்கு படிக்கணும்? படித்தா நல்ல வேலை கிடைக்கும். எதுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்? நிறையா சம்பளம் கிடைக்கும். நிறைய சம்பளம் கிடைச்சா என்ன? ஃப்ரீடம் ஃப்ரம் பாவர்ட்டி. பணம் இருந்ததுனாக்க we can eat so that we can live longer. That leaves freedom from
டெத் ஆர் சிக்னஸ். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வீடு பார்க்குறா தெரியுமா? குயிக்காக எமர்ஜென்சிக்கு போயிடலான்னு. We all want some way of be feeling free from all these limitations. ஆனால் ஒருத்தர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். படிப்பு இருந்ததுனாக்கா ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னரன்ஸ், அது நம்மளை காப்பாற்றிடும். பணம் இருந்ததுனாக்கா ஃப்ரீடம் ஃப்ரம் பாவர்ட்டி, அது நம்மளை காப்பாற்றிடும். worrying about health, freedom from sickness. ஏதாவது நம்ம we feel limited in every dimension of our existence. அது எல்லாத்துக்கும் நமக்கு ஃப்ரீடம் வரணும் தான் நமக்கு ஆசை. எது அந்த ஃப்ரீடத்தை கொடுக்கும்னு நமக்கு தெரியல. ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம், அப்புறம் பார்த்தா இது கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு, பட் டோட்டல் ஃப்ரீடம் நம்ம கொடுக்கலன்னு தெரியுது. தென் வி ட்ரை அதர் திங்ஸ். அதான் தலாய் நம்ம சொல்லுவார், the most of our life is we lose our health and make money. The second part of our life is spend all our money to get health. Okay, so நீங்கள் இண்டிவிஜுவல் லைஃப்பை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு விட கிடைக்கும் அதுக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இதனால் சொல்கிறது வேதாந்தா என்ன சொல்கிறதுனாக்க, தட் ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம் ஃப்ரம் எவ்ரி திங் இஸ் த பெஸ்ட் புருஷார்த்தா டு ஹேவ் இன் யுவர் மோக்ஷா. அதுக்கு அவள் சொல்கிற வார்த்தை வந்து மோக்ஷான்னு பேர். இட் இஸ் நாட் ஸ்வர்கா. It is not Swarga. Swarga is time limited. What is the difference between Swarga and Moksha? இப்போதான் சொன்னேன், Swarga is time limited. அங்கே ஒரு 50 வருஷம் வந்து திருப்பி கழிஞ்சு போனாலும் திரும்பி பிறந்தாகணும். Moksha is total liberation. Moksha means no birth, nothing, just No rebirth. Moksha. Okay. மோட்சாங்கிறது ஃப்ரீடம் ஃப்ரம் ரீபர்த்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ அதனால தான் அந்த மோட்சாங்கிற வேர்டுக்கு நிறைய விதமான டிஃப்ரென்ஸ் வரும். அது என்ன புனரப்பி மரணம், புனரப்பி ஜானம்னு சொல்கிறாரு இல்லையா, திரும்பி திரும்பி பிறந்து உட்காந்துருக்கோம் நம்ம. நிறைய I think we interpret moksha as freedom from rebirth. That's true, that's right. அதுவும் ட்ரூ தான். Yeah, actually we interpret moksha as after death we go to heaven. That's the commonest. That's what I Moksha is அந்த பக்தி மார்க்கம் அது. It's different interpretations now. இல்லை பக்தி மார்க்கத்துலேயுமே இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விசிஷ்டாத்வைதத்தை எடுத்துப்போம், பக்தி மார்க்கம் தான் காமிக்கிறாங்க. அதுலேயும் பிரபத்திக்கு அப்புறமா சொர்க்கம்னு சொல்லலாம். ஸ்ரீ வைகுந்தம், வைகுந்த பிராப்திங்கிறது வந்து சொர்க்கம் கிடையாது, அது நிரந்தரம். அது நிரந்தரம். Vaikuntha Prapti is then Moksha. ஃபார் விசிஷ்டாத்வைதம். Vishishtadvaita. எனக்கு ஒரு ரவிக்கு மட்டும். அது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வராங்க தான். நான் ராமானுஜரை பற்றி பேசலை, ஏன்னா நம்ம படிக்கிறது அத்வைத்தா இன்டர்பிரிட்டேஷனாக வேதாந்தா. ஒன்று படிச்சிட்டிங்கன்னா இன்னொன்று கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரெண்டும் சைமல்டேனியஸாக படிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. குழப்பிடுமோன்னு எனக்கு பயம், அதனால தான் வைக்கிறேன் நான். அப்போ அங்கே வந்து மோட்சா அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக சொல்லிடுவாங்க, வைகுண்ட பிராப்தின்னு. வைகுண்ட பிராப்தினா என்ன, வைகுண்டன் ஒரு ஊரா, அதுக்கு ஃப்ரீ டிக்கெட்டாக, ஃப்ரீ சேரா, அங்கேயே படுத்துட்டு இருப்பீங்களா, என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் வேறு. வைகுந்தத்தில் வந்து இந்த ஊர்வசி ரம்பாலாம் ஆட மாட்டேன், நோ என்டர்டெயின்மெண்ட். வைகுந்த பிராப்தினா விஷ்ணுக்கு முன்னாடி உட்காந்துன்னு நித்திய சூரியா அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள். அது என்னன்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அது ஓகே, அது இந்த ரம்பா ஊர்வசி அடுத்த நடனம் ஆரம்பமாகட்டும் அதெல்லாம் கிடையாது. ஆப்பிள் ஜூஸ்லாம் கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் வந்து. அதனால் இந்த சொர்க்கங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது ஹிந்துவிசம், சனாதன தர்மாக்குள்ளே புராணிக் டயத்தில் வந்திருக்கு. கீதாலையும் கிருஷ்ணா சொல்கிறார், அதாவது புண்ணியங்கள் நிறையா பண்ணி செத்து போயிட்டாக்க ஒரு பாசிபிலிட்டி இஸ் வீர சொர்க்கம், பட் தட் இஸ் டைம் லிமிட்டட், திரும்பி வந்தாகணும், ஒரு பிறவி எடுத்து வந்தாகணும். ஓகே, வேறஸ் மோக்ஷாங்கிறது வந்து டைம்லெஸ் ஃப்ரீடம் ஃப்ரம் எவ்ரி திங், அந்த கான்செப்ட். நம்ம அத்வைத்தம் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரீடம் ஃப்ரம் தாட் இஸ் ஆல்சோ மோக்ஷா, ஃப்ரீடம் ஃப்ரம் ரீபர்த், ஃப்ரீடம் ஃப்ரம் இக்னரன்ஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் மைண்ட், எல்லாம் ஒன்று தான். அதுதான் நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி மோட்சத்துக்கு போகிறோம்னு யாரும் முதல் கிளாஸ்லேயே கேட்டாங்க, ரொம்ப அவசரப்பட்டு ஒரு குயிக்காக டிக்கெட் வாங்கிக்கலான்னு. அதான் சுவாமிஜி எல்லாம் சொல்லுவார், நான் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு மோட்சத்துக்கு அனுப்புறா ரெடியா அப்படின்னு. ஒருத்தர் ஐயோ கல்யாணம் இருக்கு வீட்டில், அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறம் வேணால் மோட்சத்துக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு. ஸோ நோபடி இஸ் ரியலி ரெடி. இவர் தத்துவ விதானம் தான் சொல்லுவார், இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் வந்து ஃப்ரிஞ்ச் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ ஃப்ரிஞ்ச் வீக்கெண்ட் என்டர்டெயின்மெண்ட்னு, பிகாஸ் நோபடி இஸ் சீரியஸ். ஓகே, முமுக்ஷு அப்படிங்கிறவன் வந்து
இதே தான் கண். இது என்னன்னு புரிஞ்சு அதை பண்ணணுங்கிறது தான் குறியாக இருப்பான். பெருப்பாடுன்னு வச்சுக்கிறது இருப்பான்னா ஆம்பளைக்குங்கிறது. முமுக்ஷு நியூட்ரல் ஜெண்டர் இது. ஸோ முமுக்ஷு. அதனால் பரவாயில்ல, லெட் இஸ் நாட் ஒரி அபவுட் தோஸ் திங்ஸ். நமக்கு முதல் தெரிஞ்சாதானே அப்புறம் குறியாக இருக்கலாமா வேண்டாமே தோணும். ஸோ முமுட்சத்துவம் இஸ் தட். இப்போ வந்து அந்த மோட்சத்தை எப்படி அடைவது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிண்டாக்க 3 நம்ம முதல்ல சொன்னோம். கர்மயோகா, பக்தி அக்கார்டிங் டு அத்வைதா ஃபிலாசபி, கர்மயோகா, பக்தி யோகா, ஞான யோகா. இது வந்து இந்த பட்டிமன்றம் போட்டு இது பெருசாக அது பெருசாலாம் பேசுறதுலாம் தப்பு. இது சீக்வன்ஸ். அப்போ கர்மயோகா பண்ணும்போது பக்தி பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. தட்ஸ் நத்திங், நாட் த பாயிண்ட். திஸ் இஸ் எவல்யூஷனரி ஸ்டேஜஸ். ஓகே. whereas in Visishtadvaita they say it's karma yoga, ஞான யோகா அண்ட் பக்தி யோகா. அது உடுக்குள்ளே போய் பார்த்தா இவர் ஞானம்னு சொல்கிறது, அவர் பக்தின்னு சொல்லுவார். அது பின்னாடி பார்த்துக்கலாம். அது நம்ம ஒரு வழியை இப்போ ஃபாலோ பண்ணுவோம். கர்ம யோகான்னு தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்க போகிறோம். கர்ம யோகா அண்ட் பக்தி யோகா அக்கார்டிங் டு அத்வைத வேதாந்தா will give you preparedness. சான்ஸ்கிரிட்டில் யோக்கியத்துவம் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, யோக்கியத்துவம் தமிழ் என்ன சொல்லலாம்? அதான் அது கரெக்ட். ப்ரிப்பேர்ட்னஸ் ஆர் ரெடினஸ் ஆர் எலிஜிபிலிட்டி. அது வந்து இந்த கர்மயோகா பக்தி யோகா வந்து நம்ம கொடுக்குறது. ஒன்லி when you are ready, ஞானா can take place. இதுதான் இவா சொல்லுது. ஓகே. தகுதி 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 கரெக்டான வார்த்தை. தகுதி. தமிழ் நல்லா படிச்சிருக்காரு. நான் தமிழ் மீடியம் தான். அது நல்லா படிச்சிருக்காருன்னு சொன்னேன். உங்களை தகுதி உடையவன் ஆக்குகிறது இல்லையா? ரைட். பாதி பேர் டெல்லிக்காரா தகுதி என்னன்னு கேட்பா. அப்புறமா பாம்பே டெல்லியில் உட்காந்துருக்கீங்க கொஞ்சம். ஸோ இப்போ வந்து அதனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போ கர்மயோகாவை நம்ம கொஞ்சம் பார்க்கலான்னு பார்த்தோம். நம்ம இது இல்லைன்னாக்கா நீங்கள் நேராக உபநிஷத்துக்கோ கீதாக்கோ கீதாவில் வந்து 3rd chapter முழுக்க கர்மயோகா பற்றி பேசுவார். இன் டீட்டெயில் கீதாவில் வந்து கர்மயோகம் the next they call it upasana. Upasana and bhakti yoga are different. No. Upasana is bhakti yoga. அதாவது நீங்கள் வேத உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா பக்திங்கிற வார்த்தை இருக்காது. அதை உபாசனான்னு சொல்கிறேன். whereas when you come to பகவத் கீதா டைம் பக்திங்கிற வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் உபாசனாங்கிற வேர்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் உபாசனா இஸ் பக்தி. தமிழில் வரைச்ச பக்தி predominantly overtook everything. Especially from the 11th to 12th century onward. 8th century வந்து திருப்பூர் எடுத்தனா பக்தி தான் நிறைய. பக்தியா எல்லாமே நாலாயிரம் திவ்ய பிரபந்தம், எல்லாமே திருவாசகம், தேவாரம், எல்லாமே பக்தி. அதாவது தமிழ் இலக்கியத்தை எடுத்துட்டீங்கன்னா முதல்ல சங்க நூல்கள், அப்புறம் நீதி நூல்கள், அதுக்கப்புறம் 6th century onwards பக்தி மயம். மானுனை அடைவேன் பராபரமே. அதனால பக்தி டுக் ஓவர். சவுத்துலேருந்துலாம் நார்த்துக்கு வந்து திருப்பி பக்தி இம்பேக்ட் ஆச்சு. அது ஒரு பெரிய கண்ட்ரிபியூஷன் டு த சவுத். சவுத்தில் தான் பெரிய இம்பேக்ட் அது. இதெல்லாம் நீங்கள் தனியாக படிக்கணும். அது தமிழ் வளர்ச்சி, இது எப்படி தாட்ஸ் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகுது, புராணிக் டைம் வரும்போது எப்படி மாறுது, ஒரு ஹோல் இந்தியன் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-2500 வருஷத்துலேருந்து புரட்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல வியூ கிடைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம கடைசியில் இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் போயிட்டு வண்ணாரப்பேட்டையில் ஒரு ஹிந்துவிசம் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தன் நாக குத்தின்னு போவான், ஒருத்தன் நாமம் போட்டுன்னு போவான், ஒருத்தன் ரோட்டில் உருடுவான், ஒருத்தன் மொட்டை அடிச்சுப்பான். எது ஹிந்துவிசம்னே தெரியாது. இப்போ காவடி தூக்குறது ஹிந்துவிசமா தெரியல, மொட்டை அடிச்சுக்கிறது ஹிந்துவிசமா தெரியல. Were they part of the bhakti, what they thought of at that time? Evolved எல்லாம். அதாவது லோக்கலாக people had lot of practices. The power at the same time weakness of Hinduism is it will include everything. ஹிந்துவிசம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறது எவ்வளோ கூட நம்ம குறைக்கிறோமோ we are better off. That's a colonial word. ஹிந்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. It is neither Sanskrit, it is not an Indian word at all. It is a Persian word. People who lived on the other side of the Sindhu. Sindhu land. It's called Hindu. People are lived across Indus. அதுலேருந்து இண்டஸ்ங்கிறது கிடையாது, சிந்து தான் ரிவர் பேர். அவங்க இந்துன்னு நாங்கள் அதை நம்ம அதுக்கு பேராக இந்தியான்னு வச்சு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஹிந்துவிசம் எல்லாம் ஹிந்துங்கிறது பிரிட்டிஷ் கொண்டு வந்தது.
ஒருத்தர் பதில் சொல்கிறார். ஹிந்துங்கிற வேர்டு வந்து கிரீக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. Alexander called the land which we came from as Indica. He borrowed the word from Persians, who called people lived across the river Sindhu as Hindus. ஸோ அப்போலேருந்து ஆரம்பிச்சாச்சு அது. அலெக்சாண்டர் இஸ் 300 BC. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு அது. 500 BCக்கு முன்னாடியே இந்த பக்கம் இருக்கிறவங்கள அவங்க அப்படி கூப்பிட்டுருந்தாங்க அவங்க. When Britishers came, they really wanted to survey யார் யார் எந்தெந்த மதத்தை ஃபாலோ பண்ண பார்த்தா இது மட்டும் ஒரு 2 கோடி மதம் இருக்க விட்டு முடியாது. ஸோ அவங்க ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் அ ஹிந்து இட்ஸ் பை ரூலிங் அவுட் ஹூ இஸ் நாட் அ ஹிந்து. Yeah. Guys who are not Parsis, not Muslims, not Christians are Hindus. Yeah. Buddhist, Jains, Sikhs எல்லாம் Hindus. அதுலேருந்து branched. Yes. Branched out கிடையாது. This is how they defined Hinduism according to constitution. There is no definite. நீங்கள் இப்போ ஹிந்து யூஸ் பண்ணி ஹிந்து தர்மா அப்படின்னாக்கா சீக் வந்து இது என்னோட தர்மம். புத்திஸ்ட் வந்து சே வேதா இஸ் நாட் அவர் புக், ஹவு கேன் யூ கால் இம் ஏ ஹிந்து? ஸோ இந்த ஹிந்துங்கிற வேர்டுக்கு சரியான இதுவே கிடையாது. இது இப்போ எப்படி வச்சுக்கோன்னாக்கா, நம்ம முதல் கிளாஸில் எங்கேயோ திருப்பி நான் எங்கேயோலாம் போயிட்டேன் திருப்பி பரவாயில்ல வர ஆரம்பிக்கலாம். நிறைய ரிஷிஸ், people who were trying to see the reality, rishis, deep meditation போயிட்டு they want to figure out what is real அப்படின்னு. They come out with answers or descriptions of what they saw, vision. இது மாதிரி ஊர் முழுக்க சொல்லி நிறையா அங்கங்கே உலாவின்னு இருக்கு. நம்ம பார்த்தோம் வியாசர் எல்லாத்தையும் போட்டு பண்ணாருன்னு. இப்போ நம்ம கிளாஸே மெயினாக டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வேதிக் விஷன். இதுதான் நம்ம ரியாலிட்டி. இதை பேஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டி எப்படி ஆரம்பிக்கிறது, இதை ஆரம்பிக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன நன்மை, தே விஷுவலைஸ்ட். அதனால திஸ் இஸ் கால்ட் அஸ் வைதீக தர்மா. வேதம், அதுலேருந்து வைதீக ஆஃப் வேதாஸ், தர்மா. தர்மா இஸ் பிரின்சிபல், ஆர்டர், சொசைட்டி, வாட் எவர். ஸோ எ சொசைட்டி which is going to base its value and lifestyle on Vedas. So நம்மெல்லாம் சொல்லிக்கணும்னா வைதிக தர்மா தான் நம்மளோட. Otherwise known as Sanatana Dharma because it's timeless. ஓ சனாதனம்ங்கிறது timeless. Because நம்ம எல்லாம் அழிஞ்சு போயிட்டு திரும்பி அமீபாலேருந்து ஆரம்பித்து திரும்பி மனுஷங்களாக வந்தாக்க இதே சொசைட்டியில் இதே ப்ராப்ளம் தான் வரும். மைண்ட் வில் ஹேவ் அகங்காரா, we will all have the same துக்கா தான் வரும் நமக்கு. திருப்பி இதுதான் கண்டுபிடிப்போம். இந்த ரியாலிட்டி வந்து மனுஷங்கள்னு ஒரு திருப்பி வர வரைக்கும் மாறவே மாறாது. இட் இஸ் தேட் ஃபார் டைம்லெஸ். ஸோ இட்ஸ் சனாதன தர்மா. நம்ம சனாதன தர்மா ஒரு வைதீக தர்மான்னு சொன்னால் கரெக்டு. ஹிந்துவிசம்னா கன்ஃபியூஷன். எங்கேயும் அவன் வெள்ளக்காரன் சொல்லிட்டு போட்டால் நம்மளும் போட்டு ஒரே இண்டு இண்டு இண்டுன்னு உலகின்னு உட்காந்து விட்டுருங்க அதை. இப்போ என்னன்னா, இந்த வேதிக் ஃபோல்டு இல்லாத நிறைய குரூப்ஸ் இருந்தாங்க அந்த லேண்டுக்குள்ளேயே. இந்த வேதம் தான் இதை வந்து நம்ம இதை ஃபவுண்டேஷனை வச்சு ஒரு சொசைட்டி ஆரம்பிக்கணும்னு ஒரு குரூப் வாழ்ந்துட்டுருக்கு. சான்ஸ்கிரிட் இஸ் தேர் பேசிக் திங். பிராமணா மட்டும் கிடையாது, இதுதான் முக்கியம். ஓகே, அந்த சொசைட்டிக்குள்ள அவனோட சாத்விக் தன்மை இருந்ததுன்னா அவன் வேதம் படிக்க போகிறான், டீச் பண்ண போகிறான், மந்திரியாக இருப்பான். நல்ல பாடி பில்டு ரஜாஸ் இருந்ததுனாக்க அவன் சத்திரியனா போவான், அவனும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுவான், அவனும் வேதம் படிப்பான், அவனும் பூணல் போட்டுவான். அடுத்தது வைசியா, கொஞ்சம் தமாஸ் கொஞ்சம் ராஜாஸ் இருக்கும், அவனும் தார்மிக்காக வியாபாரம் பண்ணுவான், அவன் வேறு மாதிரி பண்ணுவான். இது ஒன்றும் பண்ண முடியாத ஒரு மனநிலைமை பிகாஸ் ஆஃப் தமாசிக் நேச்சர் தான். அவன் வந்து he will assist all those 3 people in carrying out the social function, societal responsibilities. குணத்தை பொறுத்து தான் அவனோட வேலையை நிர்ணயிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி he will be called as பிராமணா, சத்திரியா, வைசியா ஆர் சூத்ரா. இதுதான் வேதிக் விஷன். At some point in time it became ஜாதி. ஜானா பிறக்கிறது, பிறப்பினால் நிச்சயிக்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. அதுலேருந்து பிரச்சனை வருது. It was not a hierarchical classification or stratification to start with. வேற பிராமணா அடுத்து இல்லவே இல்லை. இட் இஸ் இது மாதிரி parallel classification.
சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேணும். மனுஷ தன்மையை எடுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாகுபாடு தான் இருக்குது. யார் எதை செஞ்சால் சொசைட்டிக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத கிளாசிஃபிகேஷன். இது வேதிக் விஷன். அது எங்கேயோ கண்டாமினேட் ஆகி ஜாதி ஆகிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆரியன் ஃபோல் இருக்கு இல்லையா, இட் வாஸ் மூவிங் அண்ட் ஸ்ப்ரெடிங். தே வர் என்க்ரோச்சிங் அப்பான் நான் ஆரியன் கல்ச்சர்ஸ். ஆரியானாக்க நோபிள்னு அர்த்தம். These people who followed Vedic Dharma, they called themselves Arya. Arya means noble. Satrina Arya, Arjuna வந்து ஆரியான்னு வர கிருஷ்ணன், அவன் பிராமணன். ஆரியா ஸோ ஆரிய ரிஷப, அதாவது ஆரியர்களும் ரிஷப மாதிரி இருக்கிறவனே அப்படிங்கிறதுக்காக அவர் நல்லா வந்து பயங்கர தடந்தோள் படைத்த மடையா அப்படின்னு வருவார். எல்லாவற்றையும் வென்று தூக்கமே இல்லாத ஸ்டூபிட் ஃபெலோ அப்படின்னு அவனை தூக்கி விட்டு ஒரு கூட்டு வருவார். ஸோ இது மாதிரி இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா சங்க காலத்தில் இலக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் கிடையாது. ஆனாக்க அவங்களுக்கு வேதியோர் மரவோர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கபிலர் பரணர்லாம் புலவர்கள் சங்க காலத்தில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பிராமின்ஸ். அவங்க வந்து வேதம் படித்தவங்க. நான் மறை அப்படின்வாங்க. மறைனாக்க மர கண்டுவாங்க. மறைனா வேதம். மறைனாக்க அறம் மறை அப்படின்னா வரம்பு சட்டம் ஒழுக்கம். மறை மறைனாக்க அது என்ன சொல்றது சார், ஒரு வரம்புக்குள்ள இருக்கிறோம் இல்லையா, சட்டத்திட்டங்கள் சொல்றோம் இல்லையா, கிளாசிஃபிகேஷன் பவுண்டரிஸ். இதை தாண்டக்கூடாது அப்படின்னு இல்லையா, வரைமுறை வரைமுறைன்னு சொல்லுவாங்க. மறைனாக்க மறை வேதத்தை அதனால அவங்க மறைன்னுவாங்க. ஏன்னா நமக்கு எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாது வரையறுத்து கொடுப்பதால் அதற்கு மறை, வரையறுத்து கொடுப்பதால் அதுக்கு மறை. ஓகே, மறையோ அப்படின்வாங்க. மறை வேதம் படிக்கிறவங்களுக்கு ஓதுவர் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் வந்து பிராமியனை குறிக்கிறாங்க, குறிக்கிறதுக்காக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட சொசைட்டிக்குள்ள இந்த சிஸ்டம் கிடையாது. They were called as Dramida, not Dravida. Dramida. Dramida. Dramida பாஷா தான் சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க. By Aryas. They were realizing நம்ம இல்லாத, நம்மளோட வரமுறைக்கு இல்லாத நிறைய சொசைட்டி இருக்கு. Okay, so they mean Aryas. Aryas are calling them Dramidas. So they were very aware of non-Vedic culture in that land. That is the south mainly. Not necessarily south, other parts. அதாவது ஆரியன் எங்கேருந்து வந்தாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. முதல்ல ஆரியன் இன்வேஷன் தியரின்னு வச்சுருந்தாங்க. அது ரூல்ட் அவுட். நோ இன்வேஷன். ஒரு ஆர்மியோட வந்து இடமா நாலரே கொண்டு எடுத்துக்கிறதுலாம் இல்லை. குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் மூவிங், நோ டவுட். ஜெனட்டிக்கலி தே ஆர் டிஃப்ரெண்ட், லிங்குவிஸ்டிக்லி தே ஆர் டிஃப்ரெண்ட், culturally they are different. Obviously they have to come from somewhere else. Slowly they are moving and lot of people are following their culture. கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. There were local languages. அதுவும் சான்ஸ்கிரிட்டும் ஹைப்ரிட் ஆகும்போது புதுசாக லாங்குவேஜ்லாம் உருவாகிட்டே வருது. ஆனாக்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் லாங்குவேஜ் away from Sanskrit existed for a long time, which is proto தமிழ்னு பேர் அதுக்கு. நம்ம இன்றைக்கி பேசுகிற தமிழுக்கு ஒரு மதர் டங் இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல. இப்போ இருக்கிறதுல ஓல்டஸ்ட் சங்கத்தமிழ் தான் இருக்குது. ஓகே, சேர நாட்டில் தமிழ் தான் பேசியிருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கேரளாவில் சுத்தமான தமிழ் தான் பேசியிருந்தாங்க. குலசேகர ஆழ்வார் எழுதின திவ்ய பிரபந்தமெல்லாம் அவர் சேர நாட்டு இளவரசர், இளங்கோடிகள் சேர நாட்டு இளவரசர், சிலப்பதிகாரம் ஃபுல்லாக எழுதியிருக்கார், தமிழ் தான் பேசியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க மூவ் பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ராஜாக்கள்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க இந்த வேதிக் கல்ச்சரை பார்த்து. கூட்டமாக கூட்டின்னு வராங்க. கோவில் கட்டி கொடுத்து எங்களுக்கு வி ஜஸ்ட் ஸ்டார்ட் திஸ் கல்ச்சர் அப்படின்ட்டு. தெர் இஸ் நோ இன்வேஷன், தெர் இஸ் நோ ஃபோர்சிபிள் என்ட்ரி. இவங்க வரும்போது இந்த கல்ச்சரை வருது. த ஹைரார்கி ஆஃப் பிராமணா சத்திரியா வைசியா சுத்ரா ஸ்லோலி கேம். ஈவே ராமசாமி நாயக்கரோட மெயின் கன்டென்ஷன் இஸ் திஸ். நாங்கள்லாம் ஊரில் இருந்தோம்,
ஒரே ஊரா, நீங்கள் வந்து ஊரை பிடிச்சின்னு எங்களை சேரில் தள்ளிட்டீங்க அப்படின்வாங்க. யார் வந்து North ஆரியன்ஸ். ஆரியன்ஸ் வந்து ஓகே. எங்களோட கல்ச்சர் அது கிடையவே கிடையாது. நாங்கள்லாம் ஒன்று, ஹைரார்க்கியே இல்லாத கல்ச்சர். எங்களோட தமிழ் லாங்குவேஜ் தமிழ். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள்லாம் ஊரை எடுத்துக்கிட்டு எங்களெல்லாம் சேரியில் தள்ளிட்டீங்க அப்படின்வாங்க. கரெக்ட். அது மாற்ற முடியாது. To an extent. No, no, that is the fact. That's true too. So is it correct to assume Aryans Very are Vedic and children Brahmins? No. நான் பேசி முடிச்சேன்னா Okay, ஆன்சர்லாம் okay. வந்துடும் உங்களுக்கு. ஆரியன்னாக்க சத்திரியாஸ் வரல, ஒரே சத்திரிய, அவங்களும் சத்திரியம் கிடையாது. சே பல்லவாஸ் were rulers, but they were Brahmins. 500 AD வந்துட்டாங்க அவங்க. அவங்க தான் அந்த கல்லால் கோயில் கட்ட ஆரம்பிச்சதே அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம கல்லில் கோயில் கிடையாது. இது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க பெருசாக சோழர்கள் கட்டின கோயிலெலாம் அவங்க தான் ஃபஸ்ட்டு விதை போட்டது வந்து பல்லவாஸ். But that's part of the Aryan culture, the coal கல்லால் கட்டுறதுலாம். நார்த் இந்தியாவிலே கிடையாது. அதான் நார்த் இவங்க புதுசாக ஆரம்பிச்சானுங்க. பல்லவா வந்து அவங்களோட பிக்கெஸ்ட் கண்ட்ரிபியூஷன் கற்கோயில்கள். So they are அங்கே போக வேண்டாம், ஹிஸ்ட்ரி அது. வாங்க, பல்லவர்கள் ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன, நம்ம இன்றைக்கி வந்து நீங்கள் டிவியை திறந்தீங்கன்னா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஒரு பேரும் வாயை திறக்கல. செத்த உடனே திராவிடம் திரும்பி வந்துடுச்சு. இப்போ அவன் திருப்பி பாப்பான் திட்ட ஆரம்பிச்சான். பாப்பானே கிடையாது, எல்லாம் இங்கே வந்துட்டோம், எல்லாம் மார்க்கத்தில் இருக்கோம். இப்போ இந்த வந்து வச்சு அவங்க வச்சுன்னு பார்த்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு அவங்களுக்கு வந்து இப்போ மோடி இஸ் ட்ரைங் டு பிரிங் இட் அண்டர் ஹிந்துத்வா. அவர் அது வைதிக கல்ச்சரை திருப்பி கொண்டு வரான். நாங்கள் பெரியார் மூலமாக இவ்வளோ வருஷம் ஃபைட் பண்ணி அதை ஒதுக்கி வச்சுருக்கோம், இவனை உள்ளே விட்டிங்கன்னா திருப்பி வந்துடுவோம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் தப்பாக ஹிஸ்ட்ரியை கோட் பண்ணுறாங்க. நம்ம படித்தா தெரியும். அது ஒரு விதத்தில் அவர் சொல்கிறது கரெக்ட். ஓகே, நம்ம ஆரியன் உள்ளுக்குள்ளே வரலைன்னா கிளாஸ் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் சொசைட்டி வந்திருக்காது தமிழ்நாட்டில். உண்மை. இதை பர்பஸ்ஃபுல்லாக ஆரம்பித்தாங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்துருத்தாங்கிறது தான் வேறு. நிறையா சத்திரியாஸ் வைசியாஸ் உள்ளே வராததுனால ஒன்லி பிராமின்ஸ் வேர் பாயிண்டட் அவுட் ஆஸ் ஆரியன்ஸ். நீங்கள் லோக்கலாக டிகே காரன் ஆரியன்னா யாருன்னா ஐயருன்னுவான். வேறு நார்த் இந்தியாவில் இருக்கிற சத்திரியா வைசியா சூத்ரா எல்லாருமே ஆரியன். ஆரியாவோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து வைதிக மதத்தை சேர்ந்தவர்கள், பிராமணர்கள்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னு அர்ஜுனன் எதுக்கு கிருஷ்ணா ஆரியான்னு சொல்லணும்? ஓகே, இப்போ பூனல் பிராமணன் தான் பூனல் போட்டுப்பான் அப்படின்வாங்க. இப்போ பாதி பிராமணன் போட்டுக்கிறதுல அது வேறு. எல்லாரும் அப்படி தொட்டு பார்த்துக்கிறாங்க. துஜம்ங்கிறது வந்து எல்லா ஜாதிகாரனும் போட்டுமா எக்ஸப்ட் சூத்ராஸ். அதனால் அதுவும் தப்பு. நிறைய ஐடியா இம்ப்ராப்பராக பண்ணிவிட்டு. இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து தெய்வ நம்பிக்கைங்கிறது வந்து சங்ககால இலக்கியத்தில் இல்லை. பரிபாடல் வரும்போது தான் இருக்குது. பரிபாடல் அதாவது தமிழில் வந்து நீங்கள் ஒரு 300 BC அப்போ எழுதின போய்ட்ரி படித்து பார்த்தீங்கன்னா 2300 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். அதில் வந்து கதாநாயகி வந்து கோவில் வாசலில் காத்திருந்தாலும் வரவே வராது. கோவிலே கிடையாது. பக்திங்கிற ஒரு கான்செப்டும் கிடையாது. ஊழ் வினைன்னு திருவள்ளுவர் சொல்லுவார். பூர்வ ஜென்ம கர்மாலாம் சிலப்பதிகாரத்தில் ஆரம்பித்த உடனே கண்ணகி கோவலன் 2 பேர் போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தால் இந்த ஜென்மத்தில் அனுபவித்தார்கள், அதுதான் கதைன்னு அப்படி ஆரம்பிப்பார். அந்த ஊழ் வினைங்கிறது வந்து கர்மா தியரி. அது நார்த்தில் ஜெயின்ஸ் வரும்போது வேதிக் கான்செப்டை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. Jains were predominant in southern India. That's a fact. அதுக்கப்புறம் புத்திசம். இன்னைக்கு சொல்கிறாங்க இந்த வேதிக் ரிலிஜன் வந்து ஆல்மோஸ்ட் கான் போச்சு. லோக்கலாக இருந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் 50 காப்பியங்கள்லாம் வந்து சமண காவியங்கள் அல்லது பௌத்த காவியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீரக சிந்தாமணி, மணிமே குண்டலகேசி, வளையாபதி எதுவுமே சிவன் விஷ்ணுலாம் கிடையாது. பௌத்த ஜைன காவியங்கள் தான். நீதி நூலில் பின்னாடி திருவள்ளுவர் வரலாம். நான் வரும்போது தான் திருவள்ளுவர் இதெல்லாம் வருது. அவர் திருவள்ளுவர் himself never say சிவா விஷ்ணு கடவுள்னு சொல்லுவார். அவர் நம்ம அன்றைக்கே மீனிங் பார்த்தோம். எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றின் உள்ளே இருப்பவர் தான் கடவுள். அது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாத மீனிங்ஃபுல் வேர்டு. அது கான்செப்ட் தான். டிவினிட்டின்னு சொல்கிறாரு. எந்த இதெல்லாம் சொல்லவே இல்லை. 300 BC இது நீங்க சொல்றது கடவுள் திருவள்ளுவர் மச் லேட்டர் 300 AD.
ஒன்றுமே பண்ணல ஏழு. ஸோ நம்ம அதனால தான் ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சர் படித்தா தான் இதெல்லாம் எங்கே ஃபிட் ஆகுதுன்னு தெரியும் நமக்கு. அதர்வைஸ் இண்டிவிஜுவலாக என்னன்னாக்கா சிவன் விஷ்ணு பெருமாள் 3 பேர், அவருக்கு இவர் பொண்டாட்டி, இவருக்கு அவர் பொண்டாட்டி, அவர் பீதாம்பரம் போட்டுருப்பார், இவர் ஏதோ புலித்தொலை கட்டிருப்பார். யார் சொன்னால் யார் பார்த்தா நல்லா வகையாக பெரியார்கிட்ட மாட்டுவோம், காமின்னுவாங்க. நம்மளோட விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்காதனால தான் we are subjected to attacks. இல்லையா? ஸோ நம்ம விஷயத்தை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுனாக்கா we have answers. அதுக்காவது புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ எங்கே போயிட்டோன்னா ஓகே ஆரியன் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஆல் பில்ஸ் அப். புராண காலம்னு ஒன்று வருது, வேதிக் டைம்ஸ். அப்புறம் தான் இதிகாசம். இதுக்கு என்ன ப்ரூஃபு? இதிகாசம் என்ன? 2 இதிகாசம் என்ன? நல்ல காப்பாற்றிட்டீங்க. ஓகே. ராமாயணம் இது ஓல்டர். ராமாயணம் திரேதாயுகம், துவாபர யுகம். ஓகே. இப்போ ராமாயணத்தில் வந்து வேதிக் ரிச்சுவல் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக யூ வில் அஸ்யூம் வேதா இஸ் ஓல்டர் தென் ராமாயணம். இல்லையா? எனி எவிடன்ஸ்? உத்தரகாமேஷ்டி பண்ணாலும் பிறகு அஸ்வமேத யாகம் இருக்கு, புத்திரகாமேஷ்டி இருக்கு. இவர் வந்து நிறைய யாகம் இருக்கு. விஸ்வாமித்திர இவா 2 பேரையும் அழைச்சிட்டு போய் ஒரு யாகம் பண்ணி தான் அழைச்சிட்டு போறாங்க காட்டுக்குள்ளேயே. அப்பதான் தாடக்கா வராங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டே இருக்கும் வேதிக் ரிச்சுவல்ஸ். ஸோ வேதிஸ் ஈவன் பிஃபோர். இப்போ கேட்பாங்க அப்படின்னாக்க வியாசா வந்து ராமருக்கு அப்புறம் தானே, வியாசர் எழுதினார்னா இப்படி ராமர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வியாசர் எழுதல வேதத்தை. He only codified and classified. Veda existed long before Vyasa. Okay, கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதெல்லாம். கபிலர்லாம் பிஃபோர் வேதவியாசா, மச் பிஃபோர். I think so. சாங்கியா வந்துனாக்கா அது பாட்டம் வேதம் தானே வந்து. சரித்திரப்பட கஷ்டம். ஆனால் அவர் வந்து வேதம் தெரிஞ்சவர். கபிலர் பரணர்லாம் மறையோர் இருக்காங்க. அதை வந்து நோட்டீஸ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் வேறுபட்ட ஆட்கள் அப்படின்னு அவங்க எழுதுனாங்க. ஒரு எங்கேயோ தப்பாக தான் எங்கேயோ போயிட்டுருக்கேன்னா இருந்தாலும் வாயில் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். அதை இதில் பார்த்தீங்கன்னா ஆந்தாலஜின்னு ஒரு டைப் ஆஃப் போயட்ரி இருக்குது. காப்பியம் அப்படின்னா ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், வில்லன், தோழி, அது மாதிரிலாம் வரணும். அதுதான் காப்பியம். பிகினிங்லாம் வரணும். ஆந்தாலஜினாக்க ஒரு லேடி ஊற்றிருப்பா, வெளியில் ரொம்ப இருட்டாக இருக்கும், ஒரு வாடகை காற்று அடிக்கும். அவன் மனசில் நினச்சிப்பா சனிக்கிழமை அன்றைக்கி வரேன்னு சொல்லிட்டு போன வாரம் போனால் இன்னும் வரலையே, அவன் வர விட கல் இருக்குமோ திருடம் பிடிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாட்டு அப்படி முடிஞ்சிடும். இது ஒரு ஆந்தாலஜி. இது யார் பாடுறா, எதுக்காக பாடுறா, அவன் எங்கே போனான், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பட் அ பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹர் ஃபீலிங்ஸ் அண்ட் அ பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டவுன், அந்த வில்லேஜ். அந்த குளத்தில் இந்த மொட்டு பக்கத்தில் இந்த வண்டு பறந்துட்டு இருக்கும், அதை பார்த்து குரங்கு பிடிக்கலாமான்னு ஆசைப்படும். இப்படி இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற அந்த என்னோட தலைவன் வரேன்னு சொன்னானே ஏன் வரல. பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன். இதில் அகம் புறம் அப்படின்னு 2 பிரிச்சுருவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்கை பற்றி எழுதினா அகம். ராஜா, எங்கள் ஊர் ராஜா இருக்கானே, அவன் வந்து அவனை ஜெயித்து கொள்ளுவான், எல்லாருக்கும் தர்மம் பண்ணுவான், நீதி தவறாமல் ஆட்சி பண்ணுவான் அப்படின்னா அது புறம். இந்த 2 சப்ஜெக்டை வச்சு நிறைய இதுதான் சங்க பாடல்கள். அது 10 பாட்டில் ஒன்று. அது 8 தொகைன்னு இருக்குது, 8 பாத்திரம் இருக்குது, ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் காப்பியம், தொல்காப்பியம். அதெல்லாம் தொல்காப்பியம் கிராமர். ராமாயணம் மகாபாரதம்லாம் காப்பியம், சிறப்பதிகாரம் காப்பியம், ஹீரோயின் இருக்காங்க. இது சங்க நூலில் வந்து தலைவன் தலைவி வந்து பேர் கதையெல்லாம் இருக்காது. ஒரே ஒரு பாட்டாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஒரு புலவர் ஒரு பாட்டை எழுதுவார், அடுத்த புலவர் வேறு பாட்டை எழுதுவார், அடுத்த பாட்டு வேறு பாட்டு. ஒரு 300-400 பேர் எழுதுனோட கலெக்ஷன் தான் இது. இது நீங்கள் சங்க நூல்கள் அங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிங்கன்னா கதை நல்லா போயிருக்குன்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு பாட்டு சொல்கிறது அவ்வளோதான். So the அகநானூறு போனானக்கு it will talk only about feelings அப்படி இருக்குமா? Only the theme is about internal feelings, relationship. தோழி விட்ட தலைவி சொல்லுவா, தோழி தலைவிட்ட சொல்லுவா, அவனோட போகாத, அவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கான், நேற்று அவன் கூட யாரோடய பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்.
அம்மா வந்து தோழிட்டு கேட்பேன் உண்மையை சொல்லி என் பொண்ணு எங்கே போயிட்டு வரான்னு சொல்லு அப்படின்னு இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கும் பாட்டு. ஆந்தாலஜினா ஒரு பாட்டு அந்த அதோட தான். அதுக்கும் நம்ம how are we linking it to, is it the timing that இல்லை பக்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. okay. பக்திங்கிறதெல்லாம் பின்னாடி வந்தது. ஸோ நம்ம இந்த நான் திராவிடியன் திராவிடியன் கல்ச்சரில் ஆரம்ப அந்த லெவலில் பக்தின்னு ஒரு கான்செப்ட் கிடையாது, ஊழ்வினைன்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. இது ரெண்டும் மேலேருந்து வருது. அந்த கிராம இதுக்கெல்லாம் நம்ம ப்ரே பண்ணியிருந்தோம்ல அந்த காலத்தில், அதுவும் பக்தி தானே? அந்த காலத்துக்கு முன்னாடி இந்த காலம் நான் சொல்கிறேன். நீங்க சொல்ற அந்த காலத்துக்கு முன்னாடி சொல்றது நான் சொல்றேன். இம்மெமோரியல் எடுத்துட்டேன்னா அதுல அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்லாம் வருது, ஒன்று ஒன்றா வருது. இது எந்தெந்த காலம் நம்ம போடுறதா நம்மளோட வேலை. ஓகே, அப்போ வந்து இந்த சிவா விஷ்ணுங்கிற புராணிக் கான்செப்ட்லாம் வரல. இது ஒரு ஊர் இருக்கு, இதை நம்ம ஊரை காவ காக்கணுங்கிறதுக்காக எல்லையில ஒரு சாமி வைப்பாங்க. அதுக்கு பேர் எல்லை சாமி, கருப்பண்ண சாமின்னு ஒரு பெரிய எல்லை அம்மன் இருக்கும். அது ஒரு பெரிய குதிரை மேலே ஒரு பெரிய ஒரு மீசை வச்சுட்டு இப்படி கத்தியோட உட்காந்துருக்கும் அது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட்ஸ், ருடிமெண்ட்ரி கான்செப்ட்ஸ், பயத்துலேருந்து வருது, ப்ரொடெக்ஷனுக்கு வேணுங்கிற ஒரு கான்செப்ட் வருது. அது ஆரியன் தாட்ஸ் கிடையாது, காட்ஸ் கிடையாது, புராணிக் காட்ஸ் கிடையாது. People follow it is different. இப்போ கூட கிராமத்துல அந்த அதெல்லாம் போறீங்க சார் இருக்கட்டும் எங்கே போடும் வாங்க திரும்பி எதுக்கு போகிறேன் அப்படின்னாக்க இதெல்லாம் படிக்கும்போது எக்கச்சக்கமான ஓவர் லேப்ஸ் அண்ட் லேயர்ஸ் இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க கிளியராக இருக்கும் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா புருஷார்த்தம் பார்க்குறோம், வேதம் பார்க்குறோம். வேதத்தில் உபனிஷத்தில் அத்வைத்திக் ஃபிலாசபி, அத்வைத்திக் ஃபிலாசபியில் எப்படி புருஷார்த்தத்தை ரீச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. மோட்சம் இஸ் அ புருஷார்த்தம். அதுக்கு நம்ம கர்ம யோகா, பக்தி யோகா, பக்தின்னு பேசும்போது அது வந்தது. அதெல்லாம் அடுத்தது ஞான யோகா சொல்கிறோம். நம்ம கர்ம யோகா தான் போன தடவை பார்க்க ஆரம்பித்தோம். முதல்ல கர்மானா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கர்மானா ஜஸ்ட் சிம்பிளி டு டூ கர்மா. இப்போ ஆக்ஷன் என்ன ஆகுது? எவ்ரி ஆக்ஷன் இஸ் நாட் கான்சிக்வன்சஸ். நம்ம ஆக்சுவலி பார்த்தது யூ கான்ட் சே ஐ வில் டூ கர்மா without consequences. There is no such karma. Every karma is thinking a karma. So now it is 100%. இது மட்டும் கர்மா கிடையாது, இதுவும் கர்மா தான். அதுக்கும் பலாபலன்கள் உண்டு. Even our action is a consequence of this action. Sorry, சம்மந்தமே இல்லையோ, பட் கர்மங்கிறோம் இல்லையா, அது இஸ் தட் த சேம் கர்மம்? கரெக்ட். என்னோட பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள்லாம் இப்போ புள்ள சொன்னதை கேட்காம ஒரு சிகரெட் குடிச்சுருந்தாக்கா கர்மம் வரும் அப்படின்னா இட்ஸ் த சேம் கர்மம் இல்லையா இந்த கர்மம். அதான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் திருப்பி கேள்வி அதே கேள்வி கேட்டுருக்கீங்களா? அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். கரெக்ட், அதே தான். அது கர்மம் இஸ் அ நியூட்ரல் ஜெண்டர் நவுன். கர்மா அல்லது கர்மஹான்னு வரும். அது கர்மம் என்ன மீன் பண்ணியிருக்கா ஒரிஜினல்னாக்க, என்னோட பாவ கர்மங்கள்லாம் எனக்கு இப்படி வந்து வினையாக வருது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக கர்மம் தள்ள அடிச்சுப்பாங்க. அவ்வளோதான். It's a tone and the associated action makes it a positive Absolutely. or negative one. கர்மம் இல்ல அத தமிழாக்கிறதுக்கு கர்மம் is a Sanskrit word. அதான் நியூட்ரல் ஜெண்டர் நவுன் சொன்னேன். I thought karma is the கர்மஹாங்கிற ஒரு வார்த்தை, கர்மம்ங்கிறது எல்லாமே அதுலேயே வருது. கர்மமும் இஸ் ஆல்சோ ஓகே. இதுலேயே வரும். பகவத்கீதா படிக்கும்போது கர்மங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவார், கர்மஹான்னு யூஸ் பண்ணுவார். கர்மாணி ப்ளூரல் வரும்போது கர்மாணி, கர்மச, அதுலேருந்து எல்லாம் போயிட்டே இருக்கும். அது கர்மம் இஸ் ஒன் ஆஃப் த டெரிவேஷன்ஸ் ஆஃப் கிரு. It's an adjective or a pronoun or anything. நவுன். இது அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, கர்ம ஃபலா இஸ் நோன் அஸ் கர்மம். இப்போ கர்மாங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று தி ஃபலா ஆர் தி இஃபெக்ட் ஆஃப் தி ஆக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கர்மா. அப்படி சொல்லும்போது கர்மம். நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு. சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸை வந்து தமிழாக்கம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. அது தமிழ் வேர்டு மாதிரியே. டிக்ளினேஷன் வில் பி தமிழ். நித்திரைங்கிற சொல்கிறோம் நம்ம. நித்திரை, நித்ரா இது சான்ஸ்கிரிட் வேர்டு. நித்திரை இஸ் நாட் சான்ஸ்கிரிட் வேர்டு. அதை வந்து அப்படியே அடிச்சுட்டு ஒரு மாதிரி தமிழ் மாதிரி போயிடுவாங்க, டமால் போடுவாங்க. ஓகே.
அது மாதிரி நிறையா இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆனந்தவிடம் படித்தா கூட 60 வருஷத்துக்கு முன்னாடி அள்ளி விடுவாங்க சான்ஸ்கிரிட் வேர்டு இஷ்டத்துக்கு. அவர் சொல்லுவாங்க ராமசாமி வீட்டுக்குள் பிரவேசித்தான் அப்படின்னு. இப்பெல்லாம் படித்தா ஒரு பேரும் படிக்க மாட்டாங்க. அறமேலும் ஆக்ரோஷமாக கத்தினாள் அப்படின்வான். ஆக்ரோஷங்கிற வேர்டெலாம் யார் யூஸ் பண்ணுறாங்க? ஜாஷால இல்லை, சான்ஸ்கிரிட் வேர்டை அப்படியே போட்டுருவாங்க. ஆக்ரோஷமாக, அதில் ஆகாங்கிறது வந்து தமிழ், ஆக்ரோஷம் இஸ் சான்ஸ்கிரிட். அதை அப்படி ஏற்றினா தமிழ் மாதிரி தெரியும். அது ஆக்ரோஷமாக. And we use it all the time. English Brahmins, yes. Yeah, we use ஃபைல் போட்டு இங்கிலீஷ் தமிழ் ஆக்குற மாதிரி. ஓகே. ஆக்ரோஷம்னா கோவம். அதுவே தராரா? ஆக்ரோஷம் நீங்கள் என்ன நார்த்து யூபியிலேருந்து வரீங்க ஆக்ரோஷம்? ஓகே. ஸோ அது மாதிரி நிறைய வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் கிராமட்டிக்கல் இதை மேலே ஏற்றிடுவாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே. எனக்கு சொல்ல வந்தேன் போச்சு. கர்மம்னு ஆரம்பிச்சிட்டிங்களா? கர்மம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கர்மங்கிற வேர்டு வந்து ஒரிஜினலி சான்ஸ்கிரிட், இட் இஸ் அப்ராப்ரியேட்லி யூஸ்ட் ஆஸ் வெல். அதெல்லாம் அடிச்சுக்கும் போது கர்மம்னா பாவ கர்மத்தை சொல்கிறாங்க அவங்க. இப்போ கர்மாங்கிற நம்ம பார்த்தோம். கர்மத்துக்கு பலன் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. திங்கிங் இஸ் ஆல்சோ கர்மா. அதுக்கும் வந்து கான்சிக்வன்ஸ் உண்டு. இப்போ கர்ம யோகா ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட் அண்ட் ப்ராக்டிஸ்ட் in order to gain what? Moksha. No, yoga was yogitva. One step more. Because we are still To get to jnana yoga, to move on. Bhakti yoga. Correct. Yogyatvam. Yogyatvam. Okay. Eligibility We cannot have moksha with karma yoga. Chance. Karma yoga mattum nanna panninde irundha moksha kadiyada. கர்மயோகா பண்ணால் கர்மயோகா கொண்டு இருப்பீங்க. 1ஆம் கிளாஸ் படித்தா பிஹெச்டி கிடைச்சிருமா? யாகத்தை பண்ணாதான் அடுத்தது. காரணம் தான் சொன்னேன், இவ்வளோ பிலீஃப் போட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கழுவிடுங்க அப்படின்னு. லேர்னிங் இஸ் பேசிக்கலி அன்டூயிங். யாருமே அதை பற்றி சொல்லவே இல்லை. நீங்களே நினச்சிருக்கீங்க இட்ஸ் யுவர் ஒரிஜினல் பிலீஃப். சொல்லவே இல்லை. இது வரைக்கும் அதெல்லாம் படிக்கவே இல்லையே. கர்ம யோகானா என்னன்னு தான் நம்ம போன தடவை பார்த்தோம். அது கிவ்ஸ் யூ ப்ரிப்பேர்ட்னஸ். யோகியத்துவம் பெறுவதற்காக கர்ம யோகாவை நாம் செய்ய வேண்டும். அப்படின்னா கர்ம யோகா என்னன்னு வந்துடும். இஸ் கர்ம யோகா an action? Yes. Absolutely wrong. போன தடவை தான் சொன்ன கர்ம யோகா இஸ் an attitude. Karma yoga is an attitude. Karma is an action. Karma yoga is an attitude. அதான் கேட்ட கர்ம யோகானா இஸ் an action கேட்டேன். யோகாங்கிறது வந்து கர்ம யோகாங்கிறது வேற கான்செப்ட், கர்மாங்கிறது வேற. in a way. அதுக்கு தான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. But karma yoga does it not consist of action and attitude, or it's just the attitude? Irrelevant of the action you perform. அதான் அந்த கர்மா நிஷ்கர்மா நிஷ்காமிய அது கூட இல்லை. இப்போ Dharmic versus dharmic, adharmic. நம்ம ஸ்டூடெண்ட்னா கரெக்டாக ஓகே. கொல்றது தார்மிக் கர்மாவா அதார்மிக் கர்மாவா? அதர்மிக். No, depends on circumstances. வேதாந்தம் படிச்சீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட் சொன்னாதான் பாஸ், இல்லைன்னா ஃபெயில். கரெக்ட். அர்ஜுனோட கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? கொல்லாத ஓடிப்போன்னு சொல்றாரு. கொல்றது பாவம் அர்ஜுனா, ஓடிப்போன்னு சொல்றாரு. அப்படியே அந்த Context, it depends on the என்ன context. சொல்றாரு? யுத்தஸ்ய பாரத, சண்டை போட்டு கொண்டுங்கிறாரு. எதனால? It is not the action. It is the attitude and the purpose for which you perform the action decides whether it's karma yoga or not. கொல்றது நியாயம் சொல்லல, இந்த இடத்துல அதுதான் தர்மம் சொல்றாரு அவர். That is why மகாபாரத யுத்தத்தை தர்ம யுத்தம் சொல்றது காரணம். தர்மம் எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்ளம். The whole Mahabharatam is nothing but story of Dharma Sankata. மகாபாரதத்தை நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துலையும் ஒத்ததற்கு வர தர்ம சங்கடத்தை நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சுனே போனீங்கன்னா நீங்கள் முடிக்கும்போது யூ ஹாவ் அ வெரி குட் நாலேஜ் ஆஃப் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு. ஒரு கேரக்டருக்கும் தர்ம சங்கடம் பல இடத்துல. இது யார் தர்ம சங்கடமே இல்லாமல் கிளியராக பார்க்குறானோ அவன் தான் ஞானி. விதுரர், ஆஸ்வன்.
Vidura. Oh. விதுர நீதின்னு ஒரு பெரிய புக் இருக்கு. நீங்கள் வேடக்கூடிய உபன்யாசம் காணுங்க. விதுர நீதி சூப்பராக சொல்லுவாங்க. நம்ம வந்து படிக்கும்போது அசோகன் துரியோதனன் வருவான், கிருஷ்ணர் என்டி ராமராவ் அப்படின்னா வந்து அப்படியே இடமான கதையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. விதுரர் பிஎஸ் ராகவனை போட்டு 4 வருஷம் கொடுத்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. எவ்வளோ பெரிய கேரக்டர் தெரியுமா விதுரர்? அதில் அத்தனை நீதியும் அவர் தான் சொல்லுவார். அதில் விதுர நீதினே தனியாகவே சாப்டர் இருக்குது. பீஷ்மரே ஒரு பெரிய ஞானி, அவருக்கே கன்ஃபியூஷன் சொன்ன இந்த கதையை உங்களுக்கு. Yeah. Yes, you did. Yeah, he should have taken over the reins. Hastinapur is He should have taken it. பீஷ்மர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இந்த மாதிரி பொருள் ஆசை பதவி ஆசையில் இல்லாமல் இருந்தவன், தியாகம் பண்ணவன், சபதத்தை வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் விடாமல் காக்கிறவன் தான். எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு அவர் புரியவே இல்லை. தர்மமே இல்லையா உலகத்தில். ஸோ he goes to விதுரா. பட் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எதனால அப்படின்னு கேட்குறேன். ராத்திரி வேலை போவார். விதுரர் வந்து சிரிப்பார், சொல்கிறாரு, என்ன நீ வந்து பெரிய நியாயஸ்தர் மாதிரி பேசினா பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம் அப்படின்வார். he can't understand. தர்மம் என்ன? பெஸ்ட் பர்சன் இன் த கண்ட்ரி ஷுட் ரூல் த கண்ட்ரி. ஹஸ்தினாப்பூரில் சந்தனுக்கு மகனாக பிறந்து உனக்கு தான் ரைட் ரூல் பண்ணுறதுக்கு. உனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், யூ ஆர் த பெஸ்ட் டு ரூல் ஹஸ்தினாப்பூர். உனக்கும் தெரியாது. உங்கள் அப்பா வந்து சத்தியவதினு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவள் சொல்கிறான் தனக்கு பிறந்த குழந்தை தான் ரூல் பண்ணணும்னு சொல்கிறா. அந்த வயசில் அந்த ஆள் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறான். உங்கள் அப்பா மேலே இருக்கிற பாசத்தினால ஹஸ்தினாப்பூரில் இருக்கிற மக்கள்லாம் நந்தில் விட்டுட்டு நீ தியாகம் பேசிட்டிய, நீ தர்மம் தவறலையாங்கன்னு கேட்குறாரு அவர். நீ என்ன சொல்லணும், அப்பா பைத்தியக்காரா பண்ணக்கூடாது, எனக்கு வந்து எனக்கு இது தர்மம், ஹஸ்தினாப்பூருக்கு நான் ஒரு நல்ல கிங்கை கொடுக்கணும், அவனுக்கு பிறக்கிறவன் எவனுக்கு தெரியும், அதனால இது தப்பு அப்பான்னு நீ சொல்லணும். அப்பா மேலே உனக்கு பாசம், அப்பாவை எப்படியா சந்தோஷப்படுத்தணுன்ட்டு நீ யாரை வேணா பண்ணிக்க, நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த பாவம் தான் அவன் ஹஸ்தினாப்பூர் சிம்மாசனத்தோடு கட்டி போட்டு அவங்க அட்டுவழி பண்ணுறானுங்க. நீ அவனை கொல்லவும் முடியாது, விட்டுட்டு ஓடவும் முடியாது, நீ சொல்ல தான் முடியும், அவனை திருத்தவும் முடியாது, நீ வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்க அப்படிங்கிறாரு. சாரி, விதுரா எக்ஸாக்ட்லி என்ன ராஜாவா? He was born to that. அது மட்டும் ஒரு செகண்ட் எடுத்து ஆரம்பித்து சொல்லிடுவேன். கதையை சந்தனூர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி இங்கே பரத்தாலேருந்து ஆரம்பிக்கணும். மகாபாரதம்ங்கிறது வியாசர் எழுதினார் இல்லையா, அவருக்கு என்ன பேர் வச்சா தெரியுமா அந்த புக்குக்கு? மகாபாரதமே கீழே ஜெயான்னு தான் பேர். இதுக்கு ஜெயான்னு அவர் எழுதி அதுக்கு டைட்டில் கொடுத்தது ஜெயா. அதுக்கு பின்னாடி ஹிஸ்டாரிக்கலாக எழுதும்போது பரத்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சாக்குந்தலம், துஷ்யந்தன் சாக்குந்தலம் அவளுக்கு பிறகுற பரதன், நாட் ராமரோட தம்பி. சகுந்தலையோட பிள்ளை பரதன். அவன் வந்து ஒரு டைனஸ்டி ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய பார்ட் ஆஃப் இந்தியாவை ரூல் பண்ணுறான். அதுலேருந்து வர்றதுனால இவளுக்கெல்லாம் பரதாஸ்னு பேர். அந்த ஹோல் ஸ்டோரி இஸ் கால்ட் மகாபாரதா. ஓகே, சந்தனு நம்ம எடுத்துப்போம். சந்தனு ஒருத்தர் இருக்கார். கங்கையோட அவருக்கு 7 குழந்தை பிறந்து கடைசி 8வது குழந்தை தான் பீஷ்மா. அந்த கதையெல்லாம் போக முடியாது. பீஷ்மா அவர் தான் பதவிக்கு வர வேண்டிய ஆள் சந்தனுக்கு. இந்த பக்கம் சத்தியவதின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷர் உமன் இருக்கா. ஃபிஷர் உமன் பராசரா அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி பராசரா. அவருக்கு இன்னொரு மனைவியோட குழந்தைகள்லாம் இருக்கு. இந்த சத்தியவதிங்கிற மீனவச்சியோட பிறக்கிறது வந்து வியாசா. பராசரா சத்தியவதிக்கு பிறக்கிறது வியாசா, சந்தனு கங்காவுக்கு பிறக்கிறது பீஷ்மா. இப்போ என்ன ஆகுது, சந்தனும் சத்தியவதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யுவர் மதர் அண்ட் மை ஃபாதர் ஆர் கெட்டிங் மேரிட் ஸ்டோரி. இது மேப் பண்ணி தான் புரியும் உங்களுக்கு. சத்தியவதி இப்படி வச்சுங்க, சந்தனு இப்படி வச்சுங்க. ஆல்ரெடி ஒரு மேரேஜ், அதில் பீஷ்மர். இந்த பக்கம் சத்தியவதி பராசரா வந்து வியாசா. ஸோ வியாசா அண்ட் பீஷ்மா சமகாலத்தவர்கள். இப்போ சந்தனு வந்து பீஷ்மா நான் வந்து ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால
சத்தியவதி கல்யாணம் பண்ணிக்கிறான். சத்தியவதிக்கு 2 குழந்தை பிறகுது. விசித்திர வீரியன், சித்ராங்கதன்னு 2 பேர். Chitra, you won't believe these things unless you go to the... Chitrangada was a homosexual. Huh? Yeah. Homosexual. மகாபாரதத்தில் எழுதியிருக்கு சார். அப்படியே Really? ஹோமோசெக்சுவல் இங்கிலீஷ்ல கேன்னு போட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கிரீக்கில் வந்து நார்சிசிஸ்ட்னு ஒரு கதை உண்டு. அவன் வந்து செல்ஃப் அட்மிரேஷன், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் தன்னை பார்த்தே he becomes aroused. Narcissism. Self, Trump சொல்றாங்க Yeah. self admiration is narcissist. Narcissism is a Greek character. In the Chitraangadan was the older of the 2 sons. He fell in love with males. ஒரு நாள் தண்ணியில தன்னோட உருவத்தை பார்த்து அட்மையர் பண்ணி தண்ணிக்குள்ள குதிச்சு மூழ்கி செத்து போடுவான். இந்த சத்தியவதிக்கு வந்து பதவி ஆசை, அப்படி ஒரு பதவி ஆசை அவளுக்கு. எப்படி வந்து ஊழ்வினை போகுது நீ கதை பார்க்க தெரியும். இவ்வளோ ப்ராமிஸ் வாங்கி அவனை தள்ளிவிடுவாங்க பீஷ்மரை. இவர் சன்னியாசம் வாங்கிட்டு போடுவார் வியாசர். சன்னியாசம் இல்லை, அவர் குழந்தை இருக்கு சுகர் இருந்தாலும் அவர் வந்து வேதத்தெல்லாம் கிளாஸிஃபை பண்ணதெல்லாம் போடுவார் அவர். பட் அவர் இன்னைக்கு பராசரருக்கு பிறந்தவர் தானே. How can he be the king? கிங்கிக்கு சொல்லலை, Just அங்கே இருக்கிறது Just leave. அவர் அங்கே இருக்கார் அவர். கொடுங்க. இப்போ இந்த சாரி, யார் அங்கே இருக்கா? இது ஹஸ்தினாபுர் பஞ்சாபில் நடக்குது. அவர் வந்து உத்தராஞ்சலில் உட்காந்துருக்காரு அவர். ஓகே, இங்கே என்ன ஆகுதுனாக்க இந்த சித்திராங்கதன் ட்ரவுன்ஸ் அண்ட் டைஸ். சத்தியவதியோட முதல் புள்ள புட்டான். இப்போ 2வது பிள்ளைய வந்து பதவி கொண்டு வரணும். அப்போ தான் அவனுக்கு இது இதுவும். அவன் பேர் விசித்திர வீரியன். அர்த்தத்தை பாருங்கள். வீரியம்னா ஆண்மை, விசித்திரம்னா டவுட்ஃபுல், ஆண்மை இல்லாதவன். இந்த இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயில்டாக மகாபாரத்தில் சொல்லியிருக்கு. உபன்யாசகர்கள்லாம் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. இதெல்லாம் இந்த குழந்தை கேட்கும், ஏதாவது ஹோமோசெக்சுவல் என்ன அப்படின்னு கேட்கும். அது அதெல்லாம் மாமிக்கிட்டலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இருக்கு உள்ள கிளியராக அப்பட்டமாக ராஜ்யத்தில் வர ப்ராப்ளங்களை பற்றி பண்ணுறாங்க. எந்த ஒரு கண்ட்ரிக்கும் வாரிசு இல்லைன்னா இம்மீடியட்லி தே வில் பி அட்டாக். சத்தியவதி இஸ் அண்டர் எனார்மஸ் ஸ்ட்ரெஸ். வாட் டு ஐ டூன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க கங்கா தேசம் இந்த பக்கம் வந்துருங்க. கம் டு காசியில் காஷி ராஜன் இருக்கான். 3 பெண், அம்பிகா அம்பாலிகான்னு 3 பொண்ணு. அவளுக்கு அம்பாலிகா 3 பேர். இவ 3 அப்போல்லாம் வந்து எல்லாமே இந்த சுயம்பரம் தான். சுயம்பரம் அறிக்கை விடுறாங்க. பர்பஸ்ஃபுல்லாக ஹஸ்தினாபூருக்கு இன்விடேஷன் கொடுக்க மாட்டான். தெரியும் இந்த ஆள் ஒரு 9 தெரியும். பர்பஸ்ஃபுல்லாக கொடுக்க மாட்டான். Satyavati gets wild. Hastinapur is a very powerful country, and this guy, everybody will know that Hastinapur did not get an invitation, even though they have an eligible prince. இது ஊரறிஞ்ச சீக்ரெட். அது விசித்திர வீரனை பற்றி இருந்தாலும் இவன் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிடுறான் by not sending an invitation. She gets wild. பீஷ்மா கூப்பிடுறான். பீஷ்மா ஸ்டெப்ஸ் அப். அம்மா அம்மா அம்மான்னு ஒரு சத்தியவதியை பார்த்தா அப்படியே உயிரோடு வர்றாரு. அவர் வந்து 3 கேர்ள்ஸை தூக்கிட்டு வந்துட்டார். ஜஸ்ட் இன்வைட் காசி, பிரிங் தோஸ் 3 daughters. எஸ். ஆனால் அவர் சொல்கிறாரு தப்பாச்சுன்னு சொல்கிறாரு அவர். உனக்கு அப்போ இந்த சேரில் உட்காரணும்னு ஆசை இருக்குது, ஒரு அஸ்திரம் போட்டுருவாங்க. ஐயோ தாயை சொல்லாதீங்க, நான் அது மாதிரி பண்ணவே மாட்டேன்னு. அப்போ எதுக்காக நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. சரி நான் போய் எங்கள் அண்ணாவை கேட்குறேன். வியாசா இஸ் ஓல்டர். வியாசா இஸ் ஓல்டர் தென் பீஷ்மா. அண்ணனை கேட்குறேன்னு சொல்லிட்டு he goes. இதெல்லாம் நீங்கள் வந்து இவர் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும். ஜெயமோகன் 7 வால்யூம் எழுதுறாரு தமிழில். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் அதை படிச்சீங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் ஒரு வால்யூம் அவ்வளோ 7 வால்யூம் எழுதுறாரு. He has said, point இருக்கு. He has said after finishing over Mahabharata, I will not write anymore.
அவ்வளோ நாவல்லாம் எழுதின ஆள், அஷ்டபுரம் அது இது. பெரிய தமிழ் எழுத்தாளர் அவர். அவர் இந்த 7 முடிச்சப்பறம் நான் இனிமேல் எழுத போகிறதுன்னு ஐ ஹவ் ரிட்டன் எவ்ரி திங். மகாபாரத்தை நான் எழுதிட்டேன்னா நாவல் வடிவத்தில் எழுதுறாரு. எனிவே இங்கே கதை போகுது. வியாசர்கிட்ட போய் கேட்குறாரு அவர், நான் என்ன செய்யறது அப்படின்ட்டு. அவர் தர்மத்தை வந்து இன்டர்பிரட் பண்ணுறாரு. உனக்கு வந்து இன்வைட் பண்ணி பொண்களை அபகரிக்கிறது அதர்மம், ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற தர்மம் ஹஸ்தினாபூர் மக்களை காப்பாற்றுறது, அதுக்கு மேலே இருக்கிற தர்மம் தாய் சொல்ல கேட்கறது. அதனால கன்சிடரிங் த கான்டெக்ஸ்ட் திஸ் இஸ் தார்மிக். எப்படி பாருங்க தார்மிக் சுச்சுவேஷன். சத்தியவதி அதார்மிகா தார்மிகா அவள் தான் நிச்சயம் பண்ண முடியும். அதை போய் ஹஸ்தினாபுரம் சேர் வந்து போயிடும், இன்வைட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ ஃபைட்டிங் அ தார்மிக் ஃபைட். ஈகோ இருந்தால் கூட இப்போ பீஷ்மா பண்ணுறது தார்மிகா அதார்மிகா தார்மிக் வியாசாவே சொல்லிட்டாரு. இவன் 3 பேரையும் பிடிச்சிருவாரு. 3 பெண்களையும் போட்டில் அடிச்சுட்டு வர்றாரு அவர். ஒரு பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை காதலிப்பா, அம்பா. இது மாதிரி நான் ஒருத்தன் ஏற்கனவே நான் வந்து அவன் டிசைட் பண்ணேன் அவனுக்கு தான் மாலை போடுறதா, என்ன போய் அடிச்சுட்டு வந்துட்டே அப்படின்னு. இவர் பீஷ்மா ஃபீல்ஸ் பேட், போ அப்படின்றார். போனால் ஐயா அவன் எடுத்துன்னு போட்டான், இனிமேல் நான் அவனை ஏற்றுக்க முடியாது. இன்னொன்று, நீ அவன் கூட ஒன்றும் இல்லைன்னா கூட நாளைக்கு அவன் திருப்பி சண்டைக்கு வருவான் மாட்டான் எனக்கு நிச்சயம் அப்படின்னு அவன். இவன் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் போடுவான். திரும்பி வந்தால் சொல்லுவாள், ஒன்னால என் வாழ்க்கை போச்சு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஷீ சேஸ் சாவு ஓன் சாவு என் கையால் தான் அப்படின்வா. அவள் போய் தபஸ் பண்ணுது. அவள் தான் வந்து துருபத ராஜாவோட பையனா சிகண்டியா பிறந்தாங்க. ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பிறந்து பீஷ்மராதர். கிருஷ்ணருக்கு தெரியாது. கரெக்டாக பீஷ்மர் வரும்போது செகண்டியை வந்து வச்சுருவாரு. எல்லாத்துக்கும் பின்னாடி கதை இருக்கும் மகாபாரதத்தில். சண்டை போட மாட்டாங்க. பாருங்க, இப்போ 2 பேரும் அழைச்சிட்டு போட்டாரு. அம்பிகாவையும் அம்பாலிகா அம்பா அழைச்சிட்டு போயிடாரு. போயிட்டு விசித்திர வீரனை கூப்பிட்டு, அப்பா ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு எப்போ அப்படின்னு வருவார். ஓ, எனக்கு இதுக்கு என்னையா சம்மந்தம் வந்தாங்க, என்ன போய் உள்ள விடுறேன். இல்லை உங்கள் அம்மா போய் சொல்கிறேன் எனக்கு தெரியாது அப்படின்னு. அம்மாவே வந்து சொல்லுவாங்க ஓ. ஸோ இதில் வந்து அதோட எல்லாம் என்ன பண்ணுவான்னா, நீ 3 பொண்ணு அடிச்சிடுவான்னு சொல்லிப்போ 2 தான் கூப்பிட்டு வருவான். அவள் சத்தியவதி உயிரை எடுத்துருவான். ஸோ ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டு சேர்த்துக்கு தான் 3ஆவது பொண்ணு அனுப்பிச்சு கிருஷ்ணா. ஸோ விசித்திர வீரன் வந்து என்ன பண்ணுவான், அந்த சீனை ஜெயமோகன் எழுதின மாதிரி நான் எங்கேயுமே படிச்சது இல்லை. அந்த அம்பா வந்து முதல் புக்கு அந்த அம்பா வந்து அன்னைக்கு அந்த சாந்தி முகத்தில் உட்காந்து அவனை கேட்கும்போது அவன் சொல்லுவான், என்னை மன்னிச்சிட, இதுதான் என்னோட நிலைமை, நான் இங்கே ஆசைப்பட்டு வரல, ஃபோர்ஸபுளாக வந்திருக்கேன், நீ யாரோட வேணால் வாழ்ந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் அவனை ஒன்றுமே கேட்க மாட்டேன். அவன் தன்னோட இதை வந்து அவன் அவ்வளோ மன்னிப்போடு அவன் கேட்பான். அவன் முதல்ல கோவப்படுவான். இவன் கதையை கேட்டோன்னே சொல்லுவான், நான் எத்தனையோ ஆண்களை பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்றை மாதிரி ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே இல்லை. ஒரு பொம்பளை கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்குறிய இவ்வளோ கஷ்டமான விஷயத்தில், எனக்கு தெரிஞ்சதில் நீ தான் பெஸ்ட்டு ஆகுது அப்படின்வாங்க. அம்பா சொல்லுவாங்க, அம்பா போடுவான், அம்பிகா ராதா இல்லை அம்பிகா. அவன் சொல்லுவாங்க, எவ்வளோ ப்ரொஃபவுண்ட் மெசேஜ் எல்லாம் வருமாங்க அதில். இதில் என்ன ஆகுனாக்கா விசித்திர வீரன் செத்து போடுவான். அடுத்த நாள் செத்து போடுவான் விசித்திர வீரன். அவன் இஸ் காட் அ ப்ராப்ளம், ஹி டைஸ். ஸோ இது மகாபாரத்தில் இருக்கு. இவன் செத்து போனான்னு தெரிஞ்சாலும் இன்வைட் போயிடுவானுங்க. அதனால் அவனை எண்ணெய் கொப்பரையில் போட்டு ப்ரிசர்வேஷன் ஆஃப் பாடி வாஸ் ப்ராக்டிஸ்ட் தேர். தசரதை போடுறாங்களே, தசரதை போட்டு என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு நான் வெரி பிஹைண்ட். ஓகே, தசரதா வாஸ் kept embalmed. சேம் விசித்திர வீரியா. சத்தியவதி திரும்பி பீஷ்மாட்டு வருவா, வேறு ஆள் இல்லை. Either you marry these people and procreate. He says, I am a bachelor. எங்கள் அப்பாவுக்கு சபதம் போட்டுருக்கேன், ஒன்று பண்ணு, ஓடி போய் அந்த வியாசாவை கூப்பிட்டு. அவன் சன்னியாசி இல்லை, he is also my son. Therefore, descendants of Vyasa can rule. Good one. போர் அவர் அம்மா சொல்லிட்டாருன்னா வருவார் அங்கேருந்து. அவர் வந்து இது தப்பு இல்லையான்னு கேட்பார். அவர் நீ வந்து சன்னியாசி இல்லையா, உனக்கு தான் சுக்கான ஒரு பையன் இருக்கானே, வாட்ஸ் த ப்ராப்ளம், நீ ஹஸ்தினாபூருக்காக பண்ணு, டூ இட் ஃபார் த கண்ட்ரி, எல்லாமே தான் அப்படின்னு.
வியாசா வந்து பாதி தப்பஸ்லேருந்து இழுத்து வந்திருப்பாங்க. ஒரே மேட்டட் ஹேர், ஸ்மெல், குளிச்சு 10 வருஷம் ஆச்சு. பயங்கர கும்முன்னு வருவார் அவர். வந்து சாந்தி முகூர்த்தம் பேஷ் எல்லாரையும் உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. முதல்ல வந்த அம்பிகை பார்த்த உடனே ஐயோன்னு கண்ணம் மூடினான். அதனால தான் திருதராஷ்டிரம் பிறக்கிறான் கண்ணு இல்லாமல். அடுத்தது 2வது வதவா ஷி பிகேம்ஸ் ஷார்ட், ஷி பிகேம்ஸ் பேல். அவளுக்கு பிறக்கிறது தான் பாண்டு. 3வது பிறக்கிறது அந்த வேலைக்காரி போவா. இவர் எவ்வளோ பெரிய ரிஷி இந்த வியாசா. இவர் கூட நான் ஐம் கோயிங் டு பி வித் ஹிம் டுடேட் அப்படிங்கும்போது அவர் காலை தொட்டு அப்படியே பயபக்தியோடு ஞானத்தோடு இருப்பாங்க. அவளுக்கு பிறக்கிறது தான் வித்துரன். Therefore, Dhritarashtra, Pandu, Vitura are brothers. ஆனால் அந்த வேலைக்காரிக்கு பிறந்ததுனால ராஜ்ய உரிமை கிடையாதுன்னு. அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருமா அந்த வேலைக்காரின்னு? 3வது பீஷ்மர் வந்து சொல்லாம தானே அவளுக்கு பிறகு விதரை யாருக்கு எடுத்துக்காக சொல்ல வரேன். அதனால ஒன்று குருணா பிறக்கும், ஒன்று பிறக்கும். அங்கே ஹீனம் உள்ளவர்கள் ராஜ்யத்தில் இருக்க முடியாது. ஸோ துரிராஷ்டிரா வாஸ் கெப்ட் தேர். பாண்டு யூஸ் தான் யங்கர் பிரதர் உட்காந்துருவார். பாண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது. அவனுக்கு குந்தின்னு ஒரு பொண்டாட்டி, மாதிரின்னு ஒரு பொண்டாட்டி, இவனுக்கு 3, அவனுக்கு 2, 5, அவன் போட்ட மந்திரங்க பெரிய கதை போயிட்டே இருக்காங்க. உட்கார்றது. அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சண்டை போடுறாங்க கௌரவர்கள் பாண்டவர்கள் யாருமே குரு வம்சத்திலிருந்து வந்தது கிடையாது. என்ன வம்சம்? கௌரவாங்கிற வேர்ட், நாட் கௌரவம், கௌரவா. யத்து குருன்னு 2 பிரதர்ஸ் பிரிஞ்சு போவாங்க. அவங்க யத்துலேருந்து வரவா தான் யாதவாஸ், குருலேருந்து வரவா தான் கௌரவாஸ். குரு செட்டில் டவுன் இன் த லேண்ட் ஆஃப் யமுனா இன் ஹஸ்தினாபூர் பஞ்சாப். அவங்க கேஞ்சட்டிக் பிளேனில் போயிட்டு மதுராவில் செட்டில் ஆகிறாங்க யாதுஸ். அதில் வரதான் கம்சன் தான் யாதவன். ஓகே, அவளுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன ஆகிடும்னாக்கா they have to plow till the land and live. They cannot have கிரீடம். கிருஷ்ணரை பெரிய கிரீடத்தோடு போட்டாங்கன்னா அது தப்பு. யதுஸ் were cursed. They cannot wear a கிரீடம். அதனால தான் ஏன்ஷியன்ட் ரிலேஷன்ஷிப் குருவுக்கும் யத்துக்கும் உண்டு. குந்தி இஸ் a யது, மேரிஸ் இன்டு குரு கிளான். கடைசி குரு வந்து பீஷ்மா தான். அதுக்கப்புறம் குருவே கிடையாது. இதான் கதை. அதில் இப்போ விதரா அப்படி தான் எங்கேயோ போயிட்டு எதை சொல்லி உட்காந்துருக்கேன். ஜெயமோகனோட This is the problem. We don't want to discuss. சின்ன சின்ன குரூப்பாக டிஸ்கஸ் பண்ண எங்கேயே போடுறோம். ஓகே, ஃபேர் எனஃப். எங்கே போகிறேன்னு தெரியல. இப்போ கர்ம யோகா, ஆட்டிடியூட், பகவத்கீதாலாம் எங்கேயோ போயிடுது. ஸோ கிருஷ்ணா சேஸ் யுத்தஸ்ய பாரத. எதுக்கு பாரதன்னு சொல்கிறாருன்னா பாரத்லேருந்து வந்தவன். நம்ம ராமரோட தம்பி பரதனை வச்சு வச்சக்கூடாது. அங்கேருந்து யுத்தஸ்ய பாரத, யுத்தஸ்ய பாரதம் இருந்துதான் கொடுங்க. என்னோட எதுக்காக சண்டை போடுறது? ஸோ இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் தி ஆக்ஷன். இட் இஸ் தி ஆட்டிடியூட் வித் விச் யூ டூ ஆக்ஷன் இஸ் நோன் அஸ் கர்ம யோகா. அதனால தான் கொல்லுவது கூட கர்ம யோகா. ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டை கன்ஃபியூஷன், தர்ம சங்கடம் ஒன்றே தூக்கி போடுவாங்க. சும்மா எடுத்து போடுவாங்க. கர்ம யோகானாக்கா அந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட்டை சொல்லி இதுதான் இங்கே தர்மம் அப்படின்னு சொல்லும்போது தான் அதான் ஞான உபதேசம். அதான் ஒரு உபதேசம் பண்ணுறாங்க. ஏன்னாக்கா நம்மளோட இக்னோரன்ஸ் பார்க்கும்போது கட்டி கொடுத்த சோறுனான்னு பார்த்தா சண்டை போட்டு தாத்தாவை கொல்லணும், டீச்சரை கொல்லணும்னா அது எப்படி தர்மமாக இருக்க முடியும்னு ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? அதாங்க பகவத்கீதா படிக்கும்போது இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் அது கிளியராக தெரியும் என்ன சொல்கிறாருன்னு தெரியும். அந்த இடத்துல Ramanand Sagar's இது கூட படிச்சானா, I mean you watch it, he is kind of covered a lot of these things. Sure. You know, ராமானந்த் சாகர் B.R. Chopra. sorry, yeah, B.R. Chopra. 2 மகாபாரதம் இருக்கு. ஆமா. B.R. Chopraவோட பழசு, அதோட புதுசு பெட்டர். That was more recent. Yeah, that is what I think is better than the more intricate stories. B.R. Chopraலையும்
சில சீன்ஸ் நான் இப்போ சொன்னேன்னே பீஷ்மர் போய் விதுரரோட பேசுறது கரெக்ட். அது லேட்டஸ்ட் மகாபாரதத்தில் அந்த சீன் பண்ணலை, அது அவர் அதில் பண்ணியிருந்தான். இது வீடியோவா சொல்றீங்க பிஆர் சோப்ரா சீரியல் ஓடுது. டோட்டலி ஹலோ ப்ளீஸ் லெட்ஸ் நாட் கெட் இட் ஸ்மால் டிஸ்கஷன்ஸ். அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். விடுங்க, நான் இன்னும் 6 மணி முடிச்சு ஓடி போகணும் எனக்கு. ஸோ இப்போ மகாபாரதத்தில் நம்ம கர்ம யோகா வந்து கீதா பற்றி டச் பண்ணாமல் யாராலும் கர்ம யோகா பேச முடியாது. அதனால தான் திருப்பி நம்ம கீதாவுக்கு வரோம். ஓகே, சாப்டர் 3 ஃபுல்லி கர்ம யோகா செகண்ட்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. இந்த போன கிளாஸ் நீங்கள் 47 48 அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நான் நினச்சிட்டு வந்து அது இன்னும் வரவே இல்லை. 47 48 50 2வது சாப்டர்லேயே கர்ம யோகாவுக்கு ஜஸ்ட் கொடுத்துருவாரு, டெஃபினேஷன் கொடுத்துருவாரு. 3வது சாப்டர் முழுக்க இட் டாக்ஸ் ஒன்லி அபவுட் கர்ம யோகா. வை இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இட்ஸ் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ் ப்ராப்பர்லி. அதுதான் சொல்கிறார் அவர். நம்ம வந்து இப்போ மோட்சா பற்றி படிக்கும்போது கர்மயோகா தாண்டி படிக்காமல் போக முடியாது. கர்மயோகா படிக்கும் போது கீதா பண்ணாமல் தாண்ட முடியாது. கீதா படிக்கும்போது மகாபாரதம் தெரியாமல் கீதா புரியாது. ஸோ எங்கேயும் கொஞ்சம் அப்படி அங்கே இங்கேயும் ஓட தான் ஓடும். ஓகே, கர்மயோகானா இட் இஸ் நாட் தி ஆக்ஷன், இட் இஸ் தி ஆட்டிடியூட் வித் விச் வி பர்ஃபார்ம் தி ஆக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கர்மயோகா. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகியத்துவம் தான் கிடைக்கும், மோட்சம் இல்லை. டுவோர்ட்ஸ் சிஸ்டம். இதுதான் போன தடவை பண்ணோம். போன தடவை நம்ம 247 பார்த்தோம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சனா. அது இருங்க, எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். அது ரொம்ப கிட்ட இருக்குது. நீங்கள் சொன்னது ரைட்டு, 14 தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்துடுவாங்க. இன்னும் கடைசியில் இருக்குது. இதில் தான் நம்ம ஆரம்பித்தோம். கர்ம யோகா பண்ணும்போது இது புது இது புதுசு இல்லையே. போன தடவை சொன்னேன் ரெடியூஸ் அதான். இல்லை the slides are new. இல்லையே, அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இல்லையா? அதனால் என்னோடதுல இருந்து அங்கே வரல. ஓகே, ஸோ இன்னைக்கு இவரோட சுந்தரோட லேப்டாப்லேயே போட்டிருக்கேன். At the end of it, இந்த ஸ்லைட்ஸ் எல்லாருக்குமே போய் அனுப்பிச்சிடுவோம். And we can collate it with the previous easily. அப்படிலாம் நினைக்கிறேன். இல்லைன்னா இதை எடுத்துட்டு அதை டெலிட் பண்ணிங்க. Correct. Oh, I see. These are only some slides added. Okay, that's அதை delete பண்ணிட்டு இதை வச்சு. ஓகே, ஸோ எனிவே நம்ம என்ன பண்ணோம்னா கர்ம யோகாங்கிறது வந்து டுப்புன்னு உள்ள குதிச்சிட முடியாது. அது ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு ரெடியூஸ் அதார்மிக் ஆக்டிவிட்டீஸ். நாட் தட் வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் அதார்மிக் ஆக்டிவிட்டீஸ், பட் இன் ஜென்ரல் பிரின்சிபல் நமக்கு தெரியாமலோ நம்ம திடீர்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கே தெரியும் சொல்லுங்கள் மேலே குறைக்கலாம். ஓகே, அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் ஆர் ஆல்சோ அதார்மிக் இன் எ வே. பிகாஸ் பாடின்னு ஒரு தர்மா இருக்குது, அது ஒரு ஆர்டர். நம்ம அதுக்கு இழைக்கிற திங்கும் அதார்மிக் தானே. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் தட் வில் டேக் அவே அவர் ஃபோக்கஸ் from Vedantic study. They are not purely adharmic, but still it takes us away. So it can be considered as adharmic. இப்போ நம்ம ஒன்று தர்ம கொலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கல, அதனால நம்ம எதுக்கு அதார்மிக் அப்படின்னு ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் இருக்கலாம். இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அதார்மிக் டு இன்க்ளூட் more and more dharmic activities. Scriptural study is very clearly said as a dharmic activity. வேதாந்தா படிக்கும்போது தார்மிக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிங்கனாக்கா ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி இஸ் தார்மிக் ஆக்டிவிட்டி, ப்ரேயர் இஸ் தார்மிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ட்ரீட்டிங் எவ்ரிபடி வித் ரெஸ்பெக்ட் தார்மிக் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம வி வில் இதில் என்னன்னாக்கா நம்ம ஒரு அன்கான்ஷியஸ் லிவிங், ஈவன் வி ஆர் ட்ரீமிங் வித் அவர் ஐஸ் ஓப்பன். கண்ணு திறந்துருக்கு முடிச்சுட்டு இருக்கோம்னு சில தவிர ஏதோ ஒரு ப்ரோக்ராம்டு வேலை தான் நம்ம எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கோம். வேதாந்திக் ப்ராக்டிஸ் என்னன்னாக்கா அலர்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. அதே பிஹேவியர் தான் இன்னும் நம்மளோட பிஹேவியர் வந்து கொஞ்சம் நம்ம கூர்ந்து நோக்கி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படின்னு பண்ணுறது தான் அந்த அலர்ட்னஸ். இப்போ அன்கான்ஷியஸ் தான் நம்ம இருக்கும் எல்லாமே இல்லையா? ஸோ இட் இஸ் பிகமிங் மோர் அவேர் ஆஃப் வாட் வி திங்க், வாட் வி டூ. தட் அவேர்னஸ் அது தார்மிக் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ரெண்டு எடுத்துட்டீங்கன்னாக்கா ரெடியூஸ் அதார்மிக் ஆக்டிவிட்டி, இன்க்ளூட் தார்மிக் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கலாம். நம்ம
மூணாவது கொஞ்சம் ஒரு பெரிய லீப் அது பக்தி யோகாவுக்கு போகும். டெடிகேட் யுவர் ஆக்ஷன்ஸ் டு த லார்ட் அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னாக்க எல்லா புகழும் இறைவன். அவர் ஏதாவது இன்னும் அப்படி சொல்லும்போது நம்ம என்ன ஆக்சுவலாக நடக்குதுங்க? when we say எல்லா புகழும் இறைவனுக்குன்னா இறைவன் யாரோ செப்பரேட் அது ஒன்று இல்லை, நம்ம புகழ் வருதுங்கிறத பற்றி தான் நம்ம பேசுவோம் இல்லைங்க. நான் பண்ணலைன்னு இட்ஸ் ஆல் ஒன்று எல்லாரும் கரெக்டாக இருங்க ஒன்றுனா போவோம். இன்னைக்கு முதல்ல என்ன சொன்னீங்க? இறைவன் செப்பரேட். அது இப்போ பரவாயில்ல. கர்ம யோகி ஸ்டில் இஸ் இன் duality. அதான் கரெக்ட். அதனால் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்ம யோகி இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற பிலீஃபில் இருப்பான். அவன் வந்து ஞானத்துக்கு இன்னும் போகலை. இப்போ நம்மளாம் அந்த ஸ்டேட்டில் இருக்கோம். நம்ம தான் கர்மயோகம் பண்ணுறோம். நமக்கு அதை விட நேராக மாற்றம் போயிட முடியாது. ஸோ இறைவன் ஒருத்தர் இருக்கார். நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம். நம்மளோட நேச்சர் ஆஃப் அவர் ஆக்ஷன் என்ன? வி வாண்ட் தி இஃபெக்ட். இல்லைன்னா ஒரு காரியம் பண்ண மாட்டோம். பழுதைகள் கூட வாய் நாராமரை கூட தான் பண்ணுறோம். அவ்வளோ சின்னதாக இருந்தால் கூட அது ஒரு தப்பு கிடையாது. அது அதானமே கிடையாது. ஆல் ஆக்ஷன்ஸ் ஆர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் an outcome. அது தட் இஸ் நியதி. அதை ஒன்றும் மாற்ற முடியாது. தப்பும் கிடையாது. இதில் என்ன நடக்குதுனாக்க we feel we are totally in charge of the outcome. இது எங்கேயாவது வேறு எதாவது பண்ண முடியுமா உங்களால்? இது that is distracting you as well as me. கவுத்து வச்சிருக்கலாம். Upside down. Yeah, we can live without cell phone for a couple of hours. Believe me. True. We can live. We have lived. So, இங்கே வந்தீங்கன்னா வேதாந்தா தான் important. Everything takes a second. People can wait. Things can wait. ஒன்றும் ஆகாது. ஸோ எங்கே விட்டோம் அப்போ? அதனால கர்ம யோகத்தில் டியூவாலிட்டி இருக்கிறது தப்பு கிடையாது, இருக்கும். ஓகே. இப்போ கர்மயோகி காமிய கர்மம் பண்ணுவானா? பண்ணலாம். அதை பற்றி இப்போ விசாரணை கிடையாது நமக்கு. நிஷ்காமியமாக பண்ண ட்ரை பண்ணுங்க. காமியமாக பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் என்னென்னு சொன்னீங்க? இந்த டெடிகேட் யுவர் ஆக்ஷன்ஸ் டு தி லார்ட் என்ன புரிஞ்சுக்கோங்க? Again, first of all, you realize something is coming to you, then only you are dedicating to. So you are thinking about yourself. True. இப்போ உங்களை வந்து டெடிகேட் யுவர் ஆக்ஷன் டு லார்ட் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன நீங்கள் புரிஞ்சுன்னு என்ன பண்ணுவீங்க அடுத்த நாளைக்கு? Thinking that We you should have control over your ராமகிருஷ்ணனை கேட்ட actions. முடியாது. No, we should totally not think about ourselves and then fully get devoted to the God. ரைட், சொல்லுங்க. You think you have control over your actions, so you are performing the action with that perspective. சரி. To be doing it with a bit of detachment, in the sense is not. Bit of detachment. Don't worry about the outcome. I mean, you do it, that's it. And if you get too possessive with the outcome, that's where the problem comes. Fair enough. You do things believing that it is not you who doing it, but it is the Lord who is making you do that. சொல்லுறது ஏதோ விஷயம். இல்லை இல்லை ஓகே, சிந்தனை கரெக்ட். இது என்னன்னா ஓனர்ஷிப் இஸ் அ ப்ராப்ளம். ஐ மேக் இட் ஹேப்பன். கர்ணன் சினிமா பார்த்துருப்பீங்க. சிவாஜி கணக்கு செத்த உடனே அர்ஜுன் வந்து ஓன் அழுவான், அவனை கொண்டுட்டான், நீயா கொண்டான்னு வர்றாரு. செத்த பாம்பை அடிச்சுட்டு நான் கொண்டேங்கிறீங்க அப்படின்னு. உன்னால் கொல்ல முடியாது அவனை. நான் கொண்டேன். அவனோட பூர்வ ஜென்ம பலம் என் வடிவில் வந்து நான் உனக்கு அப்படி கொடுத்து உங்க கையால் அம்பு போடுறதை தவிர உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நம்ம பண்ணுற பாவ புண்ணியங்கள்லாம் சேர்ந்து ஒரு லா வந்து ஈஸ்வரா பண்ணி வச்சுருக்காரு. கல்லை மேலே தூக்கி போட்டால் கீழே வந்தாகணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நாட் மை கிரியேஷன், நேச்சர்ஸ் கிரியேஷன். நேச்சர் இஸ் ஈஸ்வரா. ஸோ நான் தூக்கி போட தான் எனக்கு சாய்ஸ் இருக்கே தவிர கீழே வருமா வராத மாதிரி எனக்கு சாய்ஸே கிடையாது. நான் கல்லை கீழே வரவழைச்சேன். எவ்வளோ ஸ்டூப்பிடான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. I have only control over the choice of actions. The outcome is not mine. அப்போ who decide the outcome? Lord. That is disowning the outcome of my action, or seeing I don't have any control over the outcome of whatever I do. அப்படி சார் சொன்னீங்க, நீங்கள் உணர்றீங்களே சார்?
நான் இதை மாங்கொட்டை போன வருஷம் போட்டேன், மாமரமாக வந்து வலிக்குது, நான் தானே பண்ணேன். அந்த மாங்கொட்டைக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, மாமரமாக வரணும். சாயில் இருக்குது, மழை கரெக்டாக பெஞ்சுது, அந்த வண்டு வந்து அடிக்கலை, இத்தனையெல்லாம் நடந்ததுனால தான் மாம்பழம் வந்தது. பட் ஐ ஒன் பாருங்க, நான் மாம்பழம் கொட்டையை விதைச்சி தண்ணி ஊற்றி உரம் அடிச்சேன்னா பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பாருங்க. ஈ வாண்ட்ஸ் இட். அதுதான் சொல்கிறேன், டெடிகேட் யுவர் ஆக்ஷன்ஸ் டு த லார்ட், knowing the fact I cannot influence the outcome, automatically you know. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் நம்ம போன தடவை பார்த்தோம், கர்த்தா வரும். another word from karta, to do an action. Karma. Is karu also from kru? அது தமிழ் வார்த்தை. Kru is different. Kru is கருனா மூலம், moolam. இது kru. நம்மளோட கிருதானா கருகிறது கிருதா. அதான் கீரன் சொல்லுவாரு, அப்போ இருந்தது கிருத்த யுகம், இப்போ இருக்கிறது கிருதா யுகம். இட் இஸ் அ ஃபேக்ட். நான் ரொம்ப நாளாக ஃபஸ்ட்டு டைம் கீதா படிக்கும்போது ஐ வாஸ் ப்ளோன் அவே பை 247 சாப்டர் 2. இது என்ன, அது இங்கே தான் வச்சுருந்தது, இங்கே காணாமல் வந்தது. எனக்கு கடைசியில் இருக்குது. ஐ திங்க் நவ் ஐ ரிமெம்பர். நான் கடைசியை ஆட் பண்ணாது. 247. I thought it was one of the most important slokas in Bhagavad Gita. It is an important sloka, but not the most important. Swamiji வந்து சொன்னார், உபதேசா and action and telling the fact are two different things. இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறது உபதேசமா? இப்போ கார் வேகமாக ஓட்டின்னு போகலாமான்னா ஓட்டாதப்பா, அது உபதேசம். சுவாமிஜி சொன்னார், இது உபதேசமே கிடையாதுன்னு. இட்ஸ் அ ஃபேக்ட். நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும், உனக்கு குருவே வேண்டியதில்லைன்னு வருது. நம்ம அந்த லெவலில் இருக்கோம் இக்னோரன்ஸில். இது கூட இன்னைக்கு சனிக்கிழமை சொல்றது கூட குரு வேண்டியிருக்கு நமக்கு. பிஃபோர் தான் ஹி ப்ளூ மீ. இது ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. அது உனக்கு ஒன்றுமே தெரியாதனால இது பெரிய ஸ்லோகமாக இருக்கு. பின்னாடி வர வர இன்னும் மோஸ்ட் வெரி பவர்ஃபுல் இன்சைட்ஃபுல் ஸ்லோகம் வருவார். இது என்ன சொல்றாரு, கர்மணி. கர்மணினா ஆக்ஷன்ஸ், ஏவனா ஒன்லி, அதிகாரஸ்தே உனக்கு அதிகாரம் உண்டது, மா நோ, ஃபலேஷு பலன்களால், பலன்களின் மேல், ஷூனா இன்னும் 7th கேஸ், பலன்களில் பல உனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரங்கிற வார்த்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல. இன்ஃப்ளூயன்ஸ் பெட்டர் வேர்டு நினைத்தோம். நமக்கு அதிகாரம்னா நம்ம ஒரு கனோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆள் வாடுத்து நீ வந்து பெருசாக அத்தாரிட்டி வச்சுக்கலாம், அதோட வச்சுக்கலாம், எல்லாமே ரைட்டு தான். எனக்கு என்னமோ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஒரு ஈஸியாக இருக்கும். ஆல் ஆர் ரைட். ஃபலேஷு கதாச்சனா எவர் நெவர், நான் கதாச்சனாக்க நெவர். மா கர்ம ஃபல ஹேதுபு, அதனால் கர்ம பலன்களின் மேல் அபிமானம் உள்ளவனாக ஆகிவிடாது. ஏன்னா உனக்கு அது அதிகாரம் கிடையாது, அதனால் அதை போய் அட்டாச் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டே காரியம் பண்ணி தெரியாத வாழ்க்கையில் துக்கம் கேரண்டீடுங்கிறார் அவர். ஏன்னா இப்போ நான் பண்ணுறேன் மாமரம் முளைக்கெல்லாம் புகுந்து கொடுத்துனாக்க either I have to blame the weather or God or somebody else or myself. Look, I have failed in ஒரு கான்செப்ட் வரும் நமக்கு, or my effort has failed. இந்த மாமர உதாரணம் சொல்கிறேன். Then I feel victimized. நான் எல்லாம் சரியாக பண்ணியும் எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா தான் victimization. All of us suffer from victimization. Commonest disease in the universe is victimitis. Arthritis, tonsillitis, மாதிரி victimitis. காலம்புறம் கண்ணை திறந்தோன்னா நான் என்ன victim. நான் எவ்வளவோ பண்ணேன், எனக்கு ஒத்துக்க பண்ண மாட்டேங்கிறேன், நான் அதை பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுறாங்க, இதே ஏட்டோம் நாள் முழுக்க இதே ஏட்டோம். Nobody is a victim. Whatever happens to you is a karma phala. சுற்றி வந்து அடிக்குது.